ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாள் தேவன் தாமே நம்ம நல்லபடியாய் தேவ சன்னிதானத்திலிருந்து கர்த்தர் துதிக்க போற்ற மகிமைப்படுத்த தேவன் ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்த ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையிலே நம்ம நன்மை செய்திருக்கிறார். அதுக்கு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பிராணம் தேவ சன்னிதானத்தில் தேவனுக்கு தொழுது கொண்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்த துதிக்க போற்ற துதித்து பாட ஆராதனை செய்ய கர்த்தர் நமக்கு இறக்கும் கிருபை பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களோடு சேர்ந்து கர்த்தர் அடியானுக்கு பாக்கியத்தை விசுவாசத்தை கொடுத்தங்க கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. நானும் கூட இந்த மாதத்திலே கர்த்தர் நம்ம நிறைய விசுவாச காரியங்களை கற்றுக் கொடுக்க அவங்க ஆயத்தமாக இருக்கிறார். தேவன் எனக்கு ஒரு 3 காரியத்தை வெளிப்படுத்தினார். அது வர நாட்களிலே கொஞ்சமாக சொல்ல துவாவை நமக்கு உதவி செய்வாராக. அதாவது விசுவாசத்திலே நம்ம இங்கே இடத்துல நம்ம நிறைய போய்த்து கொண்டிருக்கிறோம் விசுவாச காரியத்தை கொடுத்து. சிலர் திரும்ப சொன்னாலும் கூட அது ஒவ்வொரு விசுவாச பிரசங்கத்திலையும் ஒரு கிளாரிட்டி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு புதிதான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வோம். ஒரு கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணுறதை நம்ம பார்க்க முடிந்தது. அப்படியே விசுவாசத்தை குறித்து இன்னும் அறிந்து கொள்ளத்தக்கதாய் இன்னும் 3 வாரங்களுக்கு கர்த்தர் தொடர்ந்து இந்த காரியத்தை குறித்து நமக்கு விசுவாசத்துக்கு ஒரு கிளாரிட்டி தெரிவிக்கத்தக்கதாய் ஆகையான சில செய்திகளை எனக்கு கொடுத்தமையாக கர்த்தர் நன்றி விசுவாசம் செலுத்துகிறேன். அதாவது நம்ம ஒரு காரியத்தை விசுவாசம் ஓட்டத்திலே நம்ம என்ன செய்யணும் அறிந்து கொள்ள வேண்டும். 3 காரியங்கள். இது ஒரு ஆய்வுக்குற காரியம் தான். ஒரு தியாலஜிக்கல் சப்ஜெக்ட் தான். என்ன அப்படின்னா விசுவாச ஓட்டத்திலே நாம் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது, விசுவாச ஓட்டத்தில் ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது அதை குறித்து ஒரு ஆய்வு. இன்று கர்த்தர் நமக்கு அது உதவி செய்வார். 2வது காரியம், விசுவாச ஓட்டத்திலே நமக்கு எதிராக செயல்படுற பிரமாணங்கள் என்ன, விசுவாச ஓட்டத்திலே நமக்கு எதிராக ஆப்போனன்ட் என்ன என்கிறதை நாம் தியானிக்க வேண்டும். 3வது, விசுவாச ஓட்டத்திலே நமக்கு நிறைவேற்ற வாக்குத்தத்தம் ஏன் தாமதமாகிறது அப்படின்ற ஒரு ஆய்வையும் கண்டுபிடிக்க வேண்டும். இது 3மே ஆய்வு தான், ரிசர்ச் பண்ணிக்கிறது தான் தியாலஜிக்கல் சப்ஜெக்ட் தான். அது கர்த்தர் ஒவ்வொரு வாரமாக நமக்கு ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்துவாங்க. தூரவசம் சோத்துள்ளதாக. அதனால என்ன வேதத்திலே நமக்கு நிறைய சொல்யூஷன் இருக்கிறது. விசுவாச ஓட்டத்திலே ஜெயிக்கக்கூடிய காரியங்கள் திட்டம்லாம் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம வேதத்திலே ஒவ்வொன்றா பார்த்து நம்ம விசுவாச ஓட்டத்திலே ஒரு கிளாரிட்டி உண்டு பண்ண வேண்டும். எப்படி பாருங்கள், ஒரு ஓட்டத்தில் ஒரு வீராங்கனையானவர்கள் போனதில் 9.5 ஓடிருப்பாங்க. என்னோட 9.3 வந்தால் ஜெயிக்கிறதுனா அந்த 2 செகண்ட் ஓடுறதுக்கு அவங்க என்னோட டியூன் பண்ணுறாங்க தன் சரீரத்தை. அப்படியாக நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம ஓட்டத்தில் இன்னும் ஒரு உற்சாகம் ஓடத்தக்கதாக இன்னும் நம்ம விசுவாச வாழ்க்கையில் உள்ள அந்த கிளாரிட்டியை, விசுவாச கிளாரிட்டியை நாம் கண்டடைய வேண்டும். தேவவசம் சோத்திரம் இல்லாத அந்த வகையிலே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்த்தர் விசுவாச ஓட்டத்தில் கர்த்தர் நம்ம நமக்கு கர்த்தர் வைத்திருக்க ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்ற காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் சோத்திரம் இல்லாத எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் 3:8. 136 பக்கம். நான் உன் கிரியையை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தோம், நீ நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். ஹalleluya. தேவவசனம் சோத்திரம் மகிமை உண்டாதாக. வெளிப்படுத்தும் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எப்பவுமே தேவன் சொல்லுதாவது தேவன் கொடுக்குற பதில் அப்படின்னு வேதாந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அது ரொம்ப டீப்பாக நம்ம பார்க்கணும். ஒரு அசட்டாக அந்த வார்த்தையை வாசித்தரக்கூடாது. கர்த்தர் இங்கே சொல்கிறது என்னன்னா, அங்கே முன்னாடி என்கிறவர் சொல்லுதாவது என்று சொல்லி தேவன் கொடுக்குற பதிலை என்றைக்குமே வேதாந்தத்திலே தேவன் கொடுக்குற பதிலை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிப்பார். அவர் பேசுகிறதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டும். அவர் பேசி சொன்னதை பதிலை ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டும். ரொம்ப ஆழ்ந்த சத்தியங்கள் இருக்கும். ஏன்னா அது ஒரு 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 நபருக்காக சொல்லப்பட்டதாகும், ஒரு திருப்திக்காக சொல்லப்பட்டதாகும், ஒரு காரியம் நிறைவேற்றக்காக சொல்லப்பட்டதாகும். விசேஷமாக பரலோகத்துக்கு வந்த ஒரு செய்தியாகும். பரலோகத்துக்கு வந்த செய்தியாகும். அப்போ பாருங்க, இங்கே தேவன் என்ன சொல்றதுமா, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இந்த கிரிகளை என்னன்னு பின்னாடி பார்ப்போம். உன் கிரிகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தோம், நீ நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஹalleluya. அதை ஒருவரும் பூட்ட மாட்டான். ஹalleluya. கர்த்தர் சோதனை உண்டாக. தேவன் தம்முடைய மக்களுக்கு, தம்முடைய வசனத்தை கைக்கொள்ளும் ஜனங்களுக்கு, தம் நாமத்தை மறுதலிக்காமல் செல்லுகிற விசுவாச ஓட்டத்தில் ஜனங்களுக்கு
அவர் கிரியைகளை பார்த்த ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்? ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஹalleluya. பூட்டப்பட்ட வாசல் அல்ல, ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அந்த திறந்த வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது, நீ போய் சோதித்துக் கொள் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? கர்த்தர் வைத்திருக்கிற திறந்த வாசல்ல நம்ம போறது இல்லை. நாம பூட்டிருக்க வாசலை போய் தட்டு 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 தட்டுறோம். விசுவாசம் நம்ம பெரிய முட்டாள்தனம் என்ன தெரியுமா? கர்த்தர் பூட்டிருக்க வாசலை போய் தட்டு. ஏன்னா கர்த்தர் வசனம் சொல்லியிருக்காரு, தட்டுகள் உங்களுக்கு திறக்கப்படும். அதுக்காக பூட்டப்பட்ட வாசலில் போய் மறுபடியும் மோதிக்கொண்டே இருக்கிறோம். அது சிலது விசுவாசம் ஃபெயில்னு சொல்லி இருந்துக்கிறாங்க. கிடையாது. அதெல்லாம் யோசிப்பாங்க. தேவன் கொடுத்த பதில், பரலோகத்துக்கு பதில் என்ன தெரியுமா? உனக்கு நான் திறந்த வாசல் வைத்திருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசல் வைத்திருக்க, அதுக்குள்ள போங்க, அதை சோதித்துக் கொள்ளுங்க. You should get involved through that open door. You are fighting with a closed door. That's why you are facing the failures. நம்ம பூட்டின கதவை தட்டி 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 அழுத்து போச்சு. பூட்டின கதவை தட்டி தட்டி சோர்ந்து போச்சு ஆத்துமா. நம்மளோட முட்டாள்தனம். கதவு திறந்து இங்கே இருக்குது, நம்ம பூட்டின கதவை இங்கே இருக்குது. நம்ம தட்டுற நோக்கமே இதுதான். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. நல்லா கேட்டுங்க. உமக்கு முன்பாக நான் திறந்த வாசல் வைத்திருக்கிறேன். ஹalleluya. தேவன் சொல்ற செய்தி இதுதான். பரலோகத்துல இந்த செய்தி இதுதான். உனக்கு நான் திறந்த வாசல் வைத்திருக்க, உனக்கு முன்பாக நீ அதில் செல். அதில் நீ என்ன செய்? சோதித்துக் கொள். ஆனால் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? கர்த்தர் திறந்த வாசல் வைத்திருக்கிறா. நீ தான் போய் என்ன செஞ்சிருக்கணும்? போய் திறந்த வாசலில் போய் நீ தான் போய் சோதித்துக் கொள்ள வேண்டும். நீ தான் போய் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் திறந்த வாசல் வைத்திருக்க, ஏன் அதை நிப்பாட்டிக்கிட்ட? அதை ஏன் பூட்ட மாட்டான்? நீ எப்போ வேணாலும் சரி அதை போய் நீங்கள் சர்வை எடுப்பான், ஏன்னா யூ கேன் ஆக்சஸ் எடுப்பான். அவன் கர்த்தர் கொடுக்குறாரு. ஆனால் நீ போகணும், விசுவாசத்தில் நீ போகணும். அவர் வைத்திருக்கிற கனியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் வைத்திருக்கிற சோதனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ போய் கதவை தரன்னு கர்த்தர் சொல்லவும் இல்லை. நீ திறந்து வச்சிருக்க, நீ போய் பெற்றுக்கொள்ள தான் சொன்னார். நாம் அதையும் விசுவாசம் ஓட்டுறது பிறகு ரொம்ப தாங்க வைக்கிறோம். இன்னும் கைக்கு ஏதாவது கிடைக்குமாண்டவரே, இந்த டோர்க்குள்ள போகாமல் கைக்கு ஏதாவது கிடைக்குமாண்டவரே இப்படி கேட்குறேன். இதெல்லாம் விசுவாசம் ஓட்டுறது கிடையாது. இது ஒரு பலவீனத்தினால கேட்குறது. அப்படி போக சில இடங்களில் சில டிசேபிலிட்டி இருக்கும், அதுக்காக அப்படி கேட்கலாம். ஆண்டவரே எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா, அந்த பிரதர்ஸ்தா கொடுத்துருந்தோம், அது டிசேபிலிட்டி கேட்குறேன். ஆனால் விசுவாசம் ஓட்டுற ஜனங்கள் இந்த மாதிரி டிசேபிலிட்டி உள்ளவங்க இருக்கக்கூடாது. எழுந்து ஓட வேண்டும். ஹalleluya. அவர் எழுந்து, அதாவது அந்த பிரதர்ஸ்தா கொடுத்துல அவன் சொன்னால் என்ன முடியல, அந்த குளம் கிடக்கும், தூதன் கிடக்கும்போது என்ன போய் ஓடி போக முடியல அப்படின்னு சொல்லி அவனோட டிசேபிலிட்டி சொன்னான். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாத. அது வேற. இன்னைக்கு அதே மாதிரி எல்லாரும் நல்லா இருக்க ஜனங்கள் கூட அதே எந்த ஆசனம் இல்லை. கர்த்தர் திறந்து வச்சுட்டா, நீ போய் பெற்றுக்கொள். ஹalleluya. கர்த்தர் உன் திறந்து வாசலித்திருக்கிறார், நீ போய் பெற்றுக்கொள், சோதித்துக்கொள். கர்த்தர் சொல்லுவார். விசுவாசம் விசுவாசம் நான் எடுக்கணும்னு சொல்லிட்டேன். விசுவாசம் ஓட்டம் பற்றி ஆரம்பித்தேன். விசுவாச வாழ்க்கை, விசுவாச ஓட்டத்தில் நாம் பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள் என்ன, அதுதான் இந்த செய்தியோட தலைப்பாகும். ஸோ அதனால் நம்ம விசுவாசம் ஓட்டம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். போய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும். போய் சோதித்துக் கொள்ளதாக இருக்க வேண்டும். போய் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தவிர ஒரு இடத்துல விசுவாசம் முடங்கி கிடக்கக்கூடாது. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. விசுவாசம் பெற நீங்கள் ஒரு முயற்சி கிடையாது. விசுவாசம் பெற்ற நம்ம முடங்கி கிடக்கிறோம். விசுவாசத்தில் ஒரு தைரியம் கிடையாது. விசுவாசம் அடி பயந்து நடிக்கிறவங்க இருக்கிறாங்க. விசுவாசம் நம்ம தைரியமே கிடையாது. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம். இதெல்லாம் விசுவாசத்துக்கு எதிராக செயல்படுற ஒரு காரியங்களாம். இதை வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு காரியத்தை சோதித்து கொள்ள முடியாது. கர்த்தர் வாசல் தெளிவாக பார்த்துவாங்க. கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசல் வைத்திருக்கிறார். நீங்கள் உங்களோட பெரிய விசுவாசம் இல்லை, கொஞ்சம் பலன் தான் இருக்குது. ஆண்டவர் அதான் சொல்கிறார், பரவாயில்ல கொஞ்சம் பலன் தான். நாமக்கு மரணம் இருந்தீங்க, இன்னும் எனக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன், இன்னும் எனக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, இன்னும் எனக்கு துதி செலுத்திட்டு இருக்கீங்க. கொஞ்சம் தான், வாரத்துக்கு 7 நாள் நீ துதிக்கணும். என்ன ஒரு நாள் தான் துதிக்கிறேன், பரவாயில்ல. இந்த கிரியை நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். வாரத்துக்கு மாதத்துக்கு 25 நாளாக ஊழியம் செய்யணும், பரவாயில்ல. 2 நாள் ஊழியம் செய்கிற, ஏதோ கிரியில் அறிந்திருக்கிறேன். நாமத்தை மறக்காம இருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, எதையோ பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கு நான் என்ன செய்வேன்? இதுக்கு என்ன செய்வேன்? திறந்த வாசம் தாங்க. ஹalleluya. இந்த வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. இங்கிலீஷ்ல இந்த வசனம் அருமையாக இருக்கும். இங்கிலீஷ் வசனம் அருமையாக இருக்கும். எடுத்த வாசி இருக்கா? ஆமாம், அதுக்கு வாசிங்க. I know what you do. I know that you have a little power. You have followed my teaching and you have been faithful to me. I have opened a door in front of you which no one can close. Hallelujah. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக.
இன்னொரு இங்கிலீஷ் படிச்சு பார்த்தேன், காட் ரீப்ளேசிங் தான் கொடுக்கும். காட் ரீப்ளேசிங் கொடுக்கும். எப்படின்னா அதுக்கு பதிலாக உன் கிரியைக்கு பதிலாக நான் உனக்கு என்ன செய்யறேன், உனக்கு போய் திறந்து வாசல் வச்சிருக்கிறார். நம்மளுடைய கிரியும் இல்லை, பலனும் இல்லை, அப்படியே பார்த்துருக்குறோம். எல்லாத்தையும் நீ மாற்ற கற்று ஹalleluya. கிரியை நிரப்பிப்பார், பலனால் நிரப்பிப்பார். ஹalleluya. கொஞ்சம் பலனாவது நிரப்புவா. அருமையாக அந்த பாடல் எனக்கு கரெக்டாக நீ வரவும் எனக்கு அது கரெக்டாக பாடல் தோணுச்சு. இயேசுவே பலனானார். ஹalleluya. எதற்கும் பயமில்லை. ஹalleluya. அவர் சிறகுகளை நமக்கு கற்றுக்கிறார், ஆதரிக்கிறார். தேவனுடைய சந்தோஷம் உண்டாக. அதனால் இந்த விசுவாச ஓட்டத்திலே கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், திறந்த வாசல் வைத்திருக்கிறார். நோ மோர் ஹர்டில்ஸ், யூ ஷுட் ஆக்சஸ். அவ்வளோதான், போய் விசுவாசம் ஓடி செய்யணும், இருக்கிறத எடுத்துக்கொள்ளலாம். தேவனுடைய சந்தோஷம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் திறந்த வாசல் வைத்திருக்கிறார். விசுவாசம் ஓடுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவன் திறந்த வாசல் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு திறந்த வாசல், இவருக்கு ஒரு திறந்த வாசல், அவருக்கு ஒரு திறந்த வாசல் வைத்திருக்கிறார். விசுவாசம் ஓடுற ஜனங்களுக்கு அந்த வைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஜனமும் அந்த விசுவாச ஓட்டத்துக்குள்ள போய் அந்த விசுவாச ஓட்டத்திலே அந்த திறந்த வாசல போய் அதை சுதந்திரத்து கொள்ள வேண்டும். அதுதான் விசுவாசியோட கடமை. அவ்வளவுதான். கர்த்தர் அதை உங்களை எதிர்பார்க்கிறார். தேவனுடைய சந்தோஷம் உண்டாக. இப்போ பாருங்க, நான் திறந்த வாசல் வைத்திருக்கேன்னு சொல்றேன். இந்த வாசல்னா என்ன? இந்த வாசல்னா என்ன? டோர் அப்படின்றதா அருமையான இயேசு சொன்ன வார்த்தை நினைவுல வேண்டும். யோவான் 10:9 நானே அந்த வாசல் சொல்றேன். ஹalleluya. நானே அந்த வாசல். அந்த அதாவது அந்த வாசல் வழியாக உள்ளே போனால் என்ன செய்யணும் தெரியுமா? உள்ளே போய் மேய்ச்சலை கண்டடையலாம். உள்ள இன்னும் அவுட்ரு நீ என்ன செய்யலாம், மேயலாம். யூ கேன் கெட் த பாஸ்டர் ஃப்ரம் த பர்டிகுலர் டோர். அவன் வாங்க கர்த்தர் ஒரு திறந்த வாசல் வச்சிருக்கிறாருன்னா அது இயேசுவா இருக்கிறனால அவர் வழியா நீங்க அவர் விசுவாசம் உள்ள போனா உள்ள போய் என்ன செய்யலாம்? அப்போ பாருங்க, திறந்த வாசல்ல போய் நீ என்ன செய்ய போறீங்க? திறந்த வாசல்ல போய் மேய்ச்சலை கண்டடையலாம். ஹalleluya. ஆமா, அது இயேசு வாசல் இருக்கிறார். அந்த வாசல் வழியா நீங்க இன்னும் போனீங்கன்னா you can get the all pastures what have been given by God. கர்த்தர் வைத்திருக்கிற அந்த மேய்ச்சலை நீங்க என்ன செய்யலாம்? பாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. அது அந்த மேய்ச்சலை நீங்க கண்டடையலாம், அந்த இறையை நீங்க கண்டடையலாம், அதுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கண்டடையலாம், அதுக்குரிய உங்களுக்கு அந்த ரத்தினங்களை நீங்க கண்டடையலாம். ஆனால் நீ இயேசு வாசல் வழியாக தான் போய் ஆகணும். ஹalleluya. திறந்த வாசல் தேவன் வைத்திருக்கிறார்னா அது இயேசுவா இருக்கிறார், திறந்து வைத்திருக்கிறார். அவர் என்ன செய்ய போய் என்ன செய்ய, அது உள்ள போய் மேய்ச்சல் அடையணும். வாசல் எதுக்கு திறந்த சேர்க்கிறதுக்கா? ஆண்டு வேடிக்கை காட்டுறதுக்கா? நீ போய் எப்ப உள்ள மேய்ச்சலை கண்டடைஞ்சுக்கோ. அப்போ வாசலை ஏன் திறக்கிறார் தேவன்? ஏன் வாசல் திறக்கிறாருன்னா இன்னும் நீ உள்ள போய் செய்ய மேய்ச்சலை கண்டடைஞ்சுக்கோ, போய் சொந்தத்துக்கொள் என்று சொல்றார். இங்க மேய்ச்சல் தான் இங்க சொல்ல ஒரு வார்த்தை வாசிக்கலாம். நானே வாசல், என் வழியாக ஒருத்தன் உட்பிரவேசித்தார் அவன் ரட்சிக்கப்படுவான். He will be saved. ஓகே, அடுத்தது அவன் உள்ளும் புறமும் இன்னும் நோட்டு சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஹalleluya. He will not get empty. அதான் முக்கியம். விசுவாச ஓட்டத்திலே நீங்க கொஞ்சம் பலன் இருந்தோம், கொஞ்சம் விசுவாச கிரியை இருந்தோம், கர்த்தர் வைக்கிற திறந்த வாசல்ல இயேசு சொன்ன வாசல்லையே நீ ஓடி உள்ள போனீங்கன்னா கண்டிப்பா மேய்ச்சலை கண்டடைவீங்க. ஹalleluya. அது எந்த மாற்றமும் இல்லை. அவரை பெற்றுக்கொள்வான். எம்டியா மட்டும் திரும்ப மாட்டீங்க. ஹalleluya. அதுக்கு கேரண்டி. ஏன்னா இது பரலோகத்துல செய்தி. ஹalleluya. வசந்த முன்னாடி வாசனம் தெரியும். அதாவது ஒருவன் திறக்கக்கூடாத கூட்டுறவரும் கூட்டுறத ஒரு தேவன் கூட்டுறது எவன் திறக்கூடாமல் இருக்கிறவரையே அவர் சொல்லுகிறார் சொல்லி பரலோகத்திலிருந்து கொடுக்குற செய்தியா. தேவனுடைய வசனம் சோத்திரம் இல்லாதாக ஆகியனால் இந்த வார்த்தையாளர்களை புரிஞ்சுவாங்க. கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசல் வைத்திருக்கிறார். அது உள்ள போய் நீ மேய்ச்சல் நீங்க என்ன செய்யணும்? கண்டடையத்தான் தவிர வாய் பார்க்கறதுக்கு இல்லை. இந்த எக்ஸிபிஷன் மாதிரி டோர் ஓப்பன் பண்ணிட்டா அப்படி உட்காரக்கூடாது. கர்த்தர் திறந்த வாசல் வச்சுட்டாலும் மேய்ஞ்சிடணும். மேய்ஞ்சி கர்த்தருக்கு எல்லா ஆஸ்வாதனையும் செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். தேவவசம் சொல்றாங்க. இப்போ இந்த மேய்ச்சலான பெற்றுக்கொண்டோம் அப்படின்றதுக்காக இந்த மேய்ச்சலான வாழ்வு என்ன நினைக்கிறீங்க? என்ன அந்த மேய்ச்சல் இன்னொன்று போய் என்னத்தை பெற்றுக்கொள்வோம்? 10,000 20,000 வந்தாக்கா பைக்கா வீடா காரா மனைவியை என்னத்தை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னா அது ஆவிக்குறிப்புறமான ஒரு காரியம். அந்த மேய்ச்சலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப நாள் வருஷம் வாசித்திருக்கிறோம். ஆவியான இப்போ அதை எனக்கு ஜோடியாக எனக்கு சேர்த்து கொடுத்தார். 3 யோவான் 2 வாசிக்கலாம். 3 யோவான் 2 அந்த மேய்ச்சல் வாழ்வை நீ தெரிஞ்சுக்கணுங்க. கர்த்தர் வாசல் வச்சிருக்காருன்னா அது இயேசுவா இருக்கிறபடியா அது வழியா நீ உள்ள போய் இன்னொரு மேய்ச்சலை நீங்க கண்டு அடைஞ்சீங்கன்னா என்ன ரிசல்ட் உண்டாகும்? அந்த மேய்ச்சல் வாழ்வு என்ன உண்டாகும் அப்படின்றத பார்க்கலாம், வாசிக்கலாம்.
யோவான் 3ஆம் அதிகாரம், அதாவது எப்படி சொல்லணுமா, 3 யோவான் எழுதின பொதுவான நிறுவனத்தில் 3ஆம் அதிகாரம் 3 யோவான்ல 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாருக்கும் வாழ்ந்து சுகமாக இருப்படி வேண்டுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இதான் மேய்ச்சலோட வாழ்வா. நல்ல மேய்ச்சல் உள்ள வாழ்வு இப்படியா இருக்கும். என்ன செய்ய தெரியுமா, நீங்க மேய்ச்சல் உள்ள போயிட்டு உன் ஆத்மா வாழ்வுன்னு செய்யலாம், வாழலாம். எல்லாரும் வசனத்தை கொடுப்பாங்க, கருணாநிதி பிரியமானவரே உன் ஆத்மா பிரியமானவர் ஆத்மா வாழ்வு போல எல்லாரும் சொல்லுவாங்க. இது உலக வாழ்க்கையை சொல்லலை. உலகத்துக்குள்ள போய் என்ன வேணும் ஆத்மா பிரியமாக எல்லாம் வாழ்ந்து போயா உனக்கு அனுப்பிடுங்க சொல்லு. இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில கத்த சொல்லுறது, கத்த திறந்து வச்ச வாசலுக்குள்ள போய் நீ மேய்ச்சலை கடைஞ்சிருந்து அங்கதான் என்ன செய்யணும், நீங்க உன் ஆத்மா வாழ்வு போல என்ன செய்யுங்க, என்ன செய்ய சுகமாக வாழுங்க. கத்த கொடுத்த அனுமதி இதுதான். உலக வாழ்க்கையில் போயிட்டு என் ஆத்மா வாழ்க்கை சொல்லி தண்ணி அடிக்கிறா, அதை அடிக்கலாம், அப்படி பண்ணலாம், அந்த கற்று சொன்னாங்க வசனத்தை வச்சு சில தப்பாகவே சில இடங்களில் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி செய்கிறாங்க. உன் ஆத்மா வாழ்வு போல நீ எல்லாற்றும் வாழ்ந்திருக்கும்படி சுகமாக இருக்கும்படி நான் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்துகிறார்கள். அந்த வார்த்தை எங்கே போயிருந்தா கத்த திறந்த வாசல் வைத்திருக்கிற அந்த மேய்ச்சலில் தான் இருக்கணும். அந்த வாழ்வு இருக்கணும். கத்தர் வைத்திருக்கிற அந்த திறந்த வாசல் உள்ள மேய்ச்சல் அடையிறது பாருங்க, அங்கே தான் இருக்கணும். ஒரு ஆத்மா என்ன செய்யலாம், ஒரு ஆத்மா வாழ்வது போல எல்லாரும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த மேய்ச்சல் வாழ்வுல 3 விஷயம் இருக்கு. எப்படின்னா, மேய்ச்சல் பற்ற வாழ்வு எப்படி இருக்கும், மேய்ச்சலில் என்னென்ன சோதித்து கொண்ட வாழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னா 3 காரியங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துப்பட்டப்பறமாய் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியாக வேண்டுகொள்கிறேன். வாழ்வு சுகமாக இருக்கும். ஹல்லேலூயா. மேய்ச்சல் வாழ்வு எப்படி இருக்குங்க, வாழ்வு சுகமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம யோவான் 10ஆம் அதிகாரம் 9 வாசித்தோம். அவன் உள்ள போய் அந்த மேய்ச்சலை அவன் கண்டடைவான். இது ஆசீர்வாதம் பெற்றுடுவான். இது 2வது ஆசீர்வாதம். அப்போ உள்ள மேய்ச்சலை போய் என்ன செய்யறான், முதல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். பின்பு இந்த வசன பிரகாரமாய் அவன் ஆத்மா வாழ்வு போல சுகமா இருக்கத்தக்கதாக வாழ்வு சுகம் என்ன செய்வான், இந்த மேய்ச்சல் வாழ்வை பெற்றுக்கொள்வான். 3வது வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. 3வது ஆசீர்வாதம் என்ன பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. சகோதரர் நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளா என்று உன்னை உண்மை சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்ட சந்தோஷப்படுகிற வாழ்வா. நீ சத்தியத்தில் நடக்கப்படுகிறாய், சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று கேள்விப்படும் போது நீ மேய்ச்சலை திறந்த வாசல்களில் உள்ள மேய்ச்சலை நீ இருக்கிறாய் என்று சொல்லி சகோதரன் என்று சொல்லும் போது நான் சந்தோஷப்பட்டேன். பாருங்க, ஒரு சந்தோஷம் உண்டா. மேய்ச்சல் கத்தோட மேய்ச்சல் கத்த திறந்த வாசலோட போய் மேய்ச்சல் நீ கண்டடைந்தவர்கள் ஒரு சந்தோஷத்தில் இருப்பார்கள். சத்தியத்தை அப்படி நடக்கிறதுனாலே. ஹல்லேலூயா. பின்னாடி பாருங்க, இந்த பிள்ளைகள் சத்தியத்தை நடக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாயிட்டு. நம்ம பிள்ளைகளுக்கும் இது கேட்கறது, நம்ம பிள்ளைகள்லாம் மேய்ச்சல் அடைய வேண்டுங்கிறது கத்தோட திட்டம். ஹல்லேலூயா. கத்தர் வைத்திருக்க திறந்த வாசலோட மேய்ச்சல் நம்ம பிள்ளைகள் செய்யணும், கண்டடைய வேண்டும். அடைஞ்சுனா அந்த மேய்ச்சல் நம்ம பிள்ளைகள் இருக்காங்க, அதோட பெரிய சந்தோஷம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. முதல்ல நீ சத்தியம் நடந்து கொள்றேன்னு சொன்னார், அதில் நான் சந்தோஷப்படுகிறேன். அப்புறம் என்ன சொல்றாரு, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறேன் என்று நான் கேள்விப்பட சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. எப்படி பசங்க சோத்திரம் உண்டாங்க. அப்புறம் நம்ம பாருங்க, என்ன பாருங்க, ஒரு சுகமும் வாழும் தேவன் வைத்திருக்க மேய்ச்சலான ஒரு காரியத்தில் இருக்கு. தேவன் வாசத்திலிருந்து ஒரு மேய்ச்சல் நமக்கு தருகிறார். மேய்ச்சல் போய் எடுத்து மேய்ச்சலை கண்டடைன்னு சொல்லுகிறார். அது ஆசீர்வாதமாக தருகிறார். மேய்ச்சல் ஆசீர்வாதமாக தருகிறார். அதாவது ஈல்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்குது, ஈல்டு. உள்ளே போய் அந்த விளைத்த நினைச்சலை கத்துறவங்க செய்கிறார். புல்லுடங்களை கூட்டு போய் அமர்ந்த உட்கார வச்சு அதை கணித ஈல்டு அவங்க என்ன செய்கிறார், சாப்பிட வைக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, அது மூலமாக உங்களுக்கு என்ன உண்டாது, உங்கள் ஆத்மானது சுகமுமாக வாழுது. எப்படி வாழுது, சுகமும் வாழ்வுமா இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். 2வது. 3வது, நீ சத்தியத்தை நடத்தினாலே அதை அவங்க எல்லாரும் ஒரு சந்தோஷம் உண்டாக்குற ஒரு வாழ்க்கையை அந்த மேய்ச்சல் வாழ்க்கை தருது. கர்த்தருக்கு சந்தோஷம் உண்டாக தேவன் வைத்திருக்க திறந்த வாசல்ல நீங்க உள்ள போய் நீங்க அதை உள்ள மேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போறது இதுதான் கர்த்தர் வைத்திருக்கிற ஈடு கனிகள். கர்த்தர் வைத்திருக்கிற சுகமும் வாழ்வும், கர்த்தர் வைத்திருக்கிற சந்தோஷம் நடக்கிற சந்தோஷம். ஹல்லேலூயா. சத்தியத்தில் நடக்கிற சந்தோஷம், இதெல்லாம் கர்த்தரோட மேய்ச்சல திறந்த வாசல் வைத்திருக்கிற மேய்ச்சல கிடைக்கும். இது எல்லாமே கிடைக்கல அப்படின்னா ஒன்று திறந்த வாசலில் நீங்கள் போய் மேயலைன்னு அர்த்தம். இன்னொன்று
நீங்கள் கூட்ட வாசலை போய் தட்டிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுதான் இப்போ யோசித்து பாருங்க, நம்ம எங்கே தள்ளிட்டு இருக்கோம், ஏன் நமக்கு சில ஆசீர்வாதம் கிடைக்கல, ஏன் இன்னும் கனியை பறிச்சு கொள்ளலை, ஏன் இன்னும் நம்ம வந்து சோகம் வாழ்வுகளுக்கு வாழ்க்கை வரல, ஏன் சத்தியம் இருக்கிற சந்தோஷத்துக்குள்ள இல்லை அப்படின்னா நீ இன்னும் மேய ஆரம்பிக்கிறேன்னு. நம்மளாம் ஆடுகள் தான், நம்ம மேய்ச்சி தான் சாப்பிடணும். நம்மளுன்னா மேய்ச்சி தான் சாப்பிடணும், ஊட்டி விட மாட்டாங்க. சரி பேபினா அதுவும் ஒரு 8 months 12 months ஊட்டி கொடுக்குறதான். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், தட்டில் வச்சா நீ தான் சாப்பிடணும். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யணும், டைனிங்கில் உட்காந்தாங்க சாப்பாடு வரும். கொஞ்ச நாள் கழிச்சு கிடையாது ஆக நீ தான் சமைக்கணும். எல்லாமே நீ தான் செய்யணும், போய் மேய்ச்சி தான் எடுக்கணும். இதை புரிஞ்சுக்கோங்க. அதனால் நம்மளாம் ஆடுகள் தான் தேவன் பார்வையில். அந்த வாசல் வழியாக நம்ம இயேசுக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அவர் நமக்கு ஜீவன் வாழ தருவதற்காக அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அவர் ஜீவனை கொடுத்துருக்கிறார். நாம் மேய்ச்சல் நல்லா கண்டடையணும், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும், நல்ல கனியை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத ஜீவனை தந்திருக்கிறார். அது 11 வாசல் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இவருக்கு என்ன செய்கிறேன், என் வாசல் வழியாக போனதுனால இவருக்கு நான் ஜீவனை தருகிறேன்னு சொல்லுவேன். ஒரு லைஃப்பை தருகிறார், ஒரு வாழ்வை தருகிறார். திறந்த வாசல் உங்களுக்கு திறந்து கொடுத்து என் வழியாக உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே தியாகம் பண்ணுறதை பார்க்குறோம். அது வாசியம் யோவான் 10:10 அது வாசல் வரைக்கும் பார்க்கணும். இல்லை திருடம் வர நோக்கமே இல்லை. அடுத்தது அவர் லைஃப் உண்டாக நான் வாசலாக இருக்கிறேன், ஒரு வாசலை திறந்து வச்சிருக்கிறேன். எந்த காரியம் ஓப்பன்ட்டுட்டோம், என் வழியாக வாங்க, மேய்ச்சல் கண்டடிங்க, மேய்ச்சல் கடைஞ்சுங்க, அந்த ஈரத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த கனிகளை பெற்றுக்கொள்ளுங்க. சுகம் ஆத்மா நல்ல வாழ்ந்து சுகமாக இருக்குமே செஞ்சுக்கோங்க, சத்தியத்தில் நடந்து சந்தோஷத்தை அனுபவிங்க என்று சொல்கிறார். மேய்ச்சல் வாழ்வை நாம் கண்டடைய வேண்டும். விசுவாசம் கொடுத்தது கர்த்தரை வைத்திருக்க திறந்த வாசல் வழியாக போய் நாம் மேய்ச்சலை கண்டடைய வேண்டும். அந்த மேய்ச்சல் வாழ்க்கையானது சுகமும் வாழ்வும் கனிகள் பெற்றுக்கொள்கிற வாழ்வும் சத்தியம் நடக்கிற சந்தோஷமான வாழ்வா. இந்த வாழ்வுகளை நீங்கள் சுகித்துக்க வேண்டும் சொல்லி பசுத்தாவை திருடம் பெற்றுக்கிறார். எல்லோரும் இந்த மேய்ச்சல் வாழ்வுக்குள்ள வர வேண்டும். எல்லோரும் திறந்த வாசல்கள் வந்து மேய்ச்சல் வாழ்வை கண்டறிந்து மேய்ச்சலோட சுகத்தை வாழ்வையும் சந்தோஷத்தையும் அதில் கனிகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி கர்த்தர் நாங்கள் திருவிழப்பட்டுகிறார். கர்த்தர் உங்களுக்கு பதிலே கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பரவத்தின் செய்தி உங்களுக்கு அனுப்புகிறார். யூ ஷுட் கெட் all the things through the open door from Jesus Christ. Hallelujah. உள்ள போய் எல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கங்க, அமைதியாக இருக்காங்க, விசுவாசம் ஓடுங்க, வச்சிருக்க கனிகளை பெற்றுக்கொள்ளுங்க, வச்சிருக்க சந்தோஷம் பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் ஆத்மா பிரியமாக வாழுங்க. கர்த்தர் திறந்து வாழ்க்கையில் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்க. Hallelujah. சுதந்திரம் தான், அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தார். Hallelujah. கிருபை வசனம் வாசிக்கும், அது இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தார். அவ்வளோதான், திறந்து கொடுத்து எடுத்துக்கோ, டேக் அப்படின்ட்ட எடுத்துக்கொண்டு கனிகளை புசிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஆத்மா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். 2 கருத்தை கொடுத்தா. இது எல்லாம் கருத்தை கொடுக்க திறந்த வாசல் மேய்ச்சலும் தவிர அவருக்கு வெளியே போயிடுச்சுங்க. என் ஆத்மா பிரியமான நடக்குது போல வாழ்ந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு 3 பைக் வைங்க. ஒருத்தருக்கு 3 பைக் எப்படி ஓட்ட போகிறாருன்னு எனக்கு தெரியல. ஆமாம், ஒருத்தர் வாக்கிங் போயிட்டு ரொம்ப வேடிக்கையாச்சு. பிஎம்டி கார் 1.5 CR பிஎம்டி கார் வந்தேன், இங்கே நேரம் நிற்பட்டேன், உடனே நடக்க ஆரம்பிச்சேன். நடத்துறதுக்கு ஏன் 1.5 கோடி ரூபா காரு, ஆத்மா பிரியமாக வாழ்ந்து கூட வாழ்க்கையில சரிதான். ஆனால் கர்த்தரோட மேய்ச்சல் இல்லை, கர்த்தருக்கு திறந்த வாசல் இல்லை. அதுக்கு புறம்போக்கில் மாதிரி அப்படியே அடிச்சு கொண்டு போகிற வாசலில் செய்து கொண்டிருக்காரு. அதை நினைத்திருக்காரு. கர்த்தர் கொடுத்த வாழ்வு நினைத்திருக்கோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த சுகம் தான் சந்தோஷமாக இருக்கும். தேவனுடைய சந்தோஷம் இல்லாத நீங்கள் இப்போ சுகமாக வாழ்வுன்னு சொல்கிறது அர்த்தம் இது அல்ல. தேவன் வச்சுக்கிற திறந்த வாசலுக்குள்ள மேய்ச்சலை கண்டடைஞ்சு சுகமாக வாழ்கிறேன் இவர் சொல்கிறாரு. அதாவது காய்கறி சொல்கிறாரு, நீ இந்த மேய்ச்சலை கண்டடைந்து அது சுகவாழ்வு பெற்றுக்கொண்டதுனால சக்தி நடக்கிறதுனால எங்கள் காலத்தில் செய்தி என்னவா இருந்துச்சு, என் பிள்ளைகள் நடக்கிறது சந்தோஷமா இருந்துச்சு. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் வைத்திருக்கிற திறந்த வாசல் மேய்ச்சலை கண்டு சுகவாழ்வு அடைந்து கனிகளை பெற்றுக்கொண்டு சக்தி நடக்கிறத சந்தோஷ உணர்வுல காணப்பட வேண்டும். அதற்கு நாம் பெற்றுள்ள நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த திறந்த வாசல் கதவுகளை நாம் என்ன செய்ய வேண்டும், காண வேண்டும். சோத்திரம் இல்லாத ஆகியனால் கர்த்தர் வைத்திருக்கிற திறந்த வாசலுக்குள்ளே செல்வோம். அது இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். இயேசு சொல்லி அந்த வாசலை செல்லும் போது மேய்ச்சலை கண்டடைவோம், இன்னும் மேய்ச்சல் அடைவோம், அப்புறம் மேய்ச்சலை கண்டடைவோம், கனிகளை கண்டடைவோம், சுகவாழ்வை பெற்றுக்கொள்வோம், சந்தோஷத்தோடைய சத்தியம் நடக்கிற வாழ்வை பெற்றுக்கொள்வோமாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய சோத்திரம் இல்லாத இதெல்லாம் பார்த்தாச்சு.
இப்போ மேய்ச்சல் வரணும். இந்த மாதிரி திறந்த வாசல்ல ஒரு மேய்ச்சலை கண்டெடுத்து சாட்சியாக நின்ன ஒரு நபரை வேதாந்தம் சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா செய்தி போய் முடிச்சிடலாம். யோசேப்பா, யோசேப் சப்ஜெக்ட் வேறு. அது கர்த்தரே அவரை வாசலாக்கி கொண்டு வந்தார். இஸ்ரேலுக்காக ஓப்பன் டோரை யோசேப் மூலமாக கொண்டு வந்தார். சரி, வேறு யாராவது? அப்போஸ்தலர் வந்து அப்போஸ்தலர் திறந்த வாசல் வந்து இருக்கு இல்லையா, அவர் வந்து அப்போஸ்தலர் கூட நடத்தி சென்றார் தானே. போய் ஆக்சஸ் பண்ணாலும் நான் கேட்குறேன். யார் சொல்லுது? ஹalleluya. அதோட இன்னொன்று சரியாக அதுவோடி என்ன செய்தியில் அது ஒரு பாட்டு இருக்குது. இன்னொன்று கரெக்டாக வரும். தெரியுமா? ஆராய்ச்சிலாம் பண்ணுறீங்க சொல்லுங்களா? ஆபரம் அது யாருக்கு தெரியல பார்த்தீங்களா? யோபா, யோபுக்கு எவ்வளோ பெரிய டிஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சு. ஆவியானவர் சேர்த்தாதான் உண்டு. தேவனவசம் சோத்திரம் கர்த்தர் என காட்டினது யார் தெரியுமா? ரூத். ஹalleluya. ரூத்துக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்தார். அவங்க மோவாபி ஜனங்கள், அவர்கள் வந்து எதையும் சோதரித்துக் கொள்ள முடியாது, சாபத்தினான ஜனங்கள். ஆனாலும் ரூத்துக்கு என்ன செய்தார் தெரியுமா? ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய கிரியையிலே அவர் இருந்தார். அவர் திறந்த வாசலை வைத்தார். உள்ள போய் பேச்சு அடைந்து போய் சொன்னார். ரூத்து கரெக்டா தேவனை வாசலாக கொண்டார். மேய்ச்சல் உள்ள 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 அந்த வாசல் வழியாக உள்ள போனார். மேய்ச்சல் அதாவது மேய பழகினார். மேய்ச்சலை கண்டடைந்தார். சுகம் வாழ்வு பெற்றார், சந்தோஷப்பட்டார், சத்தியம் நடந்தார். கத்த வைத்திருக்கிற அந்த எல்லா கனிகளையும் பெற்றுக்கொண்டார். ஹalleluya. யோசித்து பாருங்க. அதாவது அந்த இஸ்ரேல் நாட்டுக்குள்ள பிரவேசிக்க முடியாது முன்னாடி ரூத்தோட வாழ்க்கை எப்படி இருந்தது? மனாந்தரமாக இருந்தது. பிரவேசத்துக்கு அப்புறம் ரூத் என்னவா இருந்தா? ஒரு மேய்ச்சலை கண்டடைந்த இந்த வசனம் பாருங்க. யோவான் 3 யோவான்ல சொல்லப்பட்ட 2 வசனம் பிரகாரமா ஆத்மா வாழ்ந்தது போல அவர் சுகமாக இருந்தார். வாழ்வு அவளுக்கு இருந்தது, ஈடு அவளுக்கு இருந்தது. விசேஷமாய் சத்தியம் நடந்துக்கிட்டு சந்தோஷப்படத்தக்கதாக ஒரு செய்தி அவருக்கு இருந்தது. வாழ்த்தினார்கள் எல்லாரும். என்ன வாழ்த்தினார்கள்? இப்படி ஒரு பிள்ளை பெற்றெடுத்துன்னு சொல்லி எல்லாரும் வாழ்த்தினார்கள். யார? ரூத்துக்கு அவன் என்ன செய்வா பாருங்க. அப்படியே ஒரு உள்ள போய் கர்த்தரை திறந்த வாசல்ல சரியா மேய்ச்சி கனியில் பெற்று சுகமாய் வாழ்ந்தன்னு சொல்லி சாட்சி சொல்லத்தக்கதாக கர்த்தர் ஆவியானவர் எனக்கு சரித்திரத்தில் எனக்கு விளக்கி காமித்தார். ஹalleluya. ரெண்டாவது யோசுவாவும் காலேப். அவ்வளோ பேர் என்ன செஞ்சாங்க? போவதுக்கு யோசித்தாங்க. ஆனால் இவருக்கு மட்டும் தெரிஞ்சது அந்த வாசல் ஹஸ்பீன் ஓப்பன் அப்படின்னு தெரிஞ்சது. உள்ளே போனாங்க, செஞ்சாங்க, 40 நாள் மேய்ச்சாங்க, எல்லாம் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னாங்க. வந்து பிற்பாடு அவர் என்ன செய்தாங்க? அவர்கள் தான் அதை என்ன செய்தாங்க? கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்தார்கள். அதாவது அந்த சுகமும் வாழும் சத்தியனுக்கு ஜனங்களாய் அவங்க மாற்றப்பட்டாங்க. தேவவசம் சோத்திரம் இல்லாத இந்த 2 பேரும் இந்த வசனத்துக்கு கர்த்தர் ஏற்ற ஒரு எடுத்துக்காட்டாக காண்பித்தார். அதாவது இன்னும் பேராமல் நிறைய இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது 2 தான். ஆவியானவர் என்ன சொல்கிறதோ அதை நமக்கு சபையில் கேட்க வேண்டும், அதை நம்ம தியானிக்க வேண்டும். இந்த 2 காரியத்தை கர்த்தர் காண்பித்தார். வாசிக்கலாம். இப்போது ரூத் 2ஆம் அதிகாரம் 11-12. இப்போ பாருங்க, இந்த ரூத்தை அது எப்படி அவள் மேய்ச்சல் கண்டடைந்தாள், அவள் எப்படி சுகவாழ பெற்றாள் அப்படின்றத நம்ம வந்து சாட்சியாக நம்ம பார்க்குறோம். ஆவியானவர் நமக்கு காமிச்சதை பார்க்குறோம். எப்படி பெற்றுக்கொண்டாள் அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம். அவன் என்ன செஞ்சா அப்படின்னா அதே மாதிரி நம்ம செய்ய பழகிட்டோம்னா நாமளும் நம்ம மேய்ச்சலை கண்டடையலாம். நாம் அந்த ஈல்டை கண்டடையலாம். நாம் வந்து சுகவாழ்வு பெற்றுக்கொள்ளலாம். வாசிக்கலாம். அது என்ன சொல்லி பாருங்க. 25:12 மட்டும் வாசிங்க. சாரி, 2:12. நல்ல வாசிங்க. ஒவ்வொரு பாயிண்ட். உன் செய்கையில் தக்கது பலனை பாருங்க. உன் கிரியில அறிந்திருக்கிறேன். கொஞ்சம் பலம் வந்தும் என் நாமத்தை மறந்திருக்கிறதுனால் என் வசனத்தை கைவிடபடியா நான் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன். இங்கே கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? கோவாசமா சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, உன் செய்களை நான் அறிந்திருக்கிறேன். வாசிக்கலாம். உன் செய்தக்கிற பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரின் செட்டையின் கீழ் அடைக்கலமா வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். ஹalleluya. இந்த வசனமும்
அந்த திறந்த வாசல் வசனம் ஒரே மாதிரி தெரியல உங்களுக்கு? அதை யோசிச்சு பாருங்க. ஆவியானவன் இணைக்கப்பட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். அதாவது உன் செயல் தக்கதாய் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. செய்யறதுக்கு பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேல் தேவனாக கர்த்தருடைய செட்டில் அடைக்கலமாக இருந்த உனக்கு, தேவனை உனக்கு வாசலை வைத்த உனக்கு, தேவன் தான் எனக்கு வாசல் அப்படி வைத்த உனக்கு அவரால் நிறைவான பலன் அடையதாக. அவன் என்ன அர்த்தம் தெரியுமா? அவராலே உனக்கு மேய்ச்சல் கிடைப்பதாக அர்த்தம். ஹல்லேலூயா. உன் கிரியை தகுந்த மாதிரி கர்த்தரோட வாசல் திறப்பதாக அப்படின்னு சொல்கிறார் அர்த்தம். அடுத்தது அவர் இயேசு கிறிஸ்துவை நீ வாசலாக ஏற்றுக்கொண்டதுனால, அதாவது தேவனை நீ வாசலாக ஏற்றுக்கொண்டதுனால நீ என்ன செய்வார்? கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? நிறைவான பலன் தருவார், நிறைவான மேய்ச்சல் உனக்கு தருவார் என்று சொல்லி அங்கே ஒரு ஆசீர்வாதம் பெற்றதை பார்க்கணும். இது அந்த நாட்களிலே இந்த மாதிரி எஜமான மூலமாய் அந்த ஆட்களுக்கு தேவ செய்தியாக கொடுக்கப்படுது. தேவ வசனம் சோதனம் உண்டாக. இப்போ வாசிப்போம் பாருங்க. உன் செய்கள் தக்க என்ன செய்களோ செய்யலாம். உன் செய்கை தக்க பலனை அடைவாக கர்த்தர் தருவார். என்ன செய்களை செய்தார் அதை செய்ய நாம் செய்ய வேண்டும். என்ன செய்ய செஞ்சது தெரியுமா? இந்த வருஷம் வாசிங்க, 11 வாசிங்க. நீ உன் மாமியாருக்கு செய்தது நம்பர் 1. நீ உன் மாமியாருக்கு செய்ததும் இது 2வது. நீ பழைய காரியத்தை விட்டு விட்டாய், உன் தகப்பன் தாயை விட்டு விட்டாய், உன் ஜென்ம தேசத்தை விட்டு விட்டாய். இது 2வது காரியம் செய்யும். முதல்ல மாமிக்கு நீ செஞ்சது, 2வது நீ பிறந்த தேசத்தையும் பிறந்த ஆட்களையும் பிறக்கப்பட்ட அந்த தகப்பன் தாயின் நீ விட்டு விட்டாய். அதாவது அந்த இடத்துல தேவனை அடைக்கலாம் மற்றவர்களை நீ விட்டு விட்டாய். இது 2வது காரியம். 3வது, முன்னே நீ அறியாத ஜனத்திலிருந்தும் வந்ததும் நீ இப்போ அறியாத ஜனத்துக்கு வந்திருக்க பத்தியா? உனக்கு விசேஷம் யாருமே கிடையாது, சொந்தக்காரங்க யாருமே கிடையாது. இப்படி இருக்கிறச்ச இந்த ஜனங்களை புதிதாக அரிதாக இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து நீ என்ன செய்ய? நம்பி அறியாத ஜனங்களுக்கு வந்ததும் எல்லாமே எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. 3 காரியங்கள் செய்தார். 3 காரியம். 1 மாமிக்கு செய்தது, 2வது தன் தகப்பன் தாயை விட்டு தன் ஜென்ம தேசத்தை விட்டு தைரியமாக இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே வந்தது, யூதா தேசத்துக்குள்ளே வந்தது. 3வது இங்கே எல்லாரும் என்னவா இருக்கிறாங்க? உனக்கு அறியாத ஜனங்களாக இருக்கிறாங்க. அறியாத ஜனங்களாக இருந்தும் நீ வந்த பத்தியா? அதுக்கு செய்யத்தக்க கர்த்தவனுக்கு பலன் அளிப்பறாங்க. இப்போ இஸ்ரவேல் தேவனை நீ அடைக்கலாமா கொண்டு வந்ததுனாலே, அவருடைய சிறையில் நீ வந்ததுனாலே கர்த்தர் உனக்கு நிறைவான பலன் உனக்கு தருவார்கள் என்று சொல்லி கோபா சொல்றதை பார்க்குறோம். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாக. இப்போ அடுத்த ஃப்ளாஷ்பேக் மாதிரி இன்னொன்று போவோம். மாமிக்கு செய்தது என்ன? ரூத்து 3 காரியம் செய்திருக்கா. 1 மாமிக்கு செய்தது, இன்னொன்று தகப்பன் தாயின் ஜென்மதேசத்தை விட்டுவிட்டு வந்தது, 3வது அறியா ஜனங்களே வந்தது. இப்போ மாமிக்கு செய்தது என்ன? வாசிக்கலாம். எப்படின்னா வாசிக்கலாம். 15 வாசி. 1ஆம் அதிகாரம் 15 வாசி. இது வேகமாக வாசிங்க. இப்போ மூத்த மகனுடைய அதாவது மனைவி உலகத்துக்குள்ள போயிட்டான், மாமியை விட்டுட்டு போயிட்டான். ஆனால் இவ்வளோ மாமிக்கு ஒரு நற்கிரியை செய்திருக்கிறாங்க. அது மாமிக்கு ஒரு கிரியை செய்யாமல் போயிட்டான். அவன் மாமிக்கு கிரியை செய்யறதே நான் அறிந்தேன்னு சொல்லி போவா சொல்லுறான். இவன் உடனே நான் போகல அப்படின்னு சொல்றா. வாசிக்கிறான். திரும்பி போ என்று சொல்லி மாமி சொல்றா. நான் வெளியே போகணும் தூரம் போகணும் பேசாதீங்க. அடுத்தது வருவேன். உம்முடைய ஜனம் என்ன ஜனம்? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இதுதான் மாமிகள் செஞ்சது. உமக்கு வாசலா இருக்கிற திறந்த வாசல் எனக்கு திறந்த வாசல். ஹல்லேலூயா. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி மாமிக்கு அறிக்கை செய்கிறார். பிற்பாடு நீ இறக்கும்போது நான் இறக்குப்பேன் என்று சொல்லி நல்ல வார்த்தைகளை சொல்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் இப்போ மாமி சொல்கிற வார்த்தைகள் தான் இது உங்களுக்கு புரியும். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரியும். மாமிக்கு சேர்ந்தது என்ன அப்படின்னா, மாமி அவள் வாயினாலே டிக்ளேர் பண்ணுறார். நகமி என்ன டிக்ளேர் பண்ணுறா? 18 வசனம் இப்படி சொல்கிற வார்த்தைகளை ரூத் இப்படி சொல்கிற உடனே மாமி ஒரு வார்த்தையில் ஒரே வார்த்தையில டிக்ளேர் பண்றா. எப்படி பண்றா? வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அவர் தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறது கண்டு. ஹல்லேலூயா. என்ன
பாயிண்டே தான். மன உறுதியா இருக்க கண்டு இனி அதை பத்தி பேசவே இல்லை. ஹalleluya. தேவன் வைத்திருக்கிற மேய்ச்சலை, தேவன் வைத்திருக்கிற திறந்த வாசலுக்குள்ள போய் மேய்ச்சல் அடையினா முதலாவது மன உறுதி இருக்க வேண்டும். ஹalleluya. மன உறுதி இல்லாம நீங்க மேய்ச்சல் கண்டடைய முடியாது. எவ்வளவு பேர் உங்களுடைய தேவனிடம் வேண்டது தேவன், உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம். அது புதுசா இருந்தானே, பழசா இருந்தானே, அறிந்த ஜனமா இருந்தா, அறியாத ஜனமா இருந்தானே, எனக்கு நீ வணங்குற தேவன் என்ன தேவன் அவனுடைய அடைக்கலமா கொண்டான். அந்த தேவனுடைய அடைக்கலம் சிறகுக்குள்ள வந்தார். மாமி சொல்ற வார்த்தை தான். அப்ப மாமி திருப்பி சொல்ற வார்த்தை என்ன? ஏ அப்பா, இவ்வளவு மன உறுதியா இருக்கிறாங்க, இவ்வளவு மன உறுதியா இருக்கிறாங்களே. அப்ப இவ்வளவு மனுஷங்களை வெளியே என்பது வசமாக முடிச்சுங்க. அவன் மன உறுதியா இருக்கிற கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசல, முடிஞ்சு போச்சு. இவ வந்து முடிவு பண்ணிட்டா என்ன? she has decided to enter the open door அப்படின்றத முடிவு பண்ணிட்டா. அதுதான் பாயிண்ட். தேவன் வசனம் சோத்திரம். இந்த மன உறுதி உங்களுக்கு கிடைக்குமா? கர்த்தர் நமக்கு வாசல் திறந்திருக்கிறார். கர்த்தர் நான் உள்ள போய் மேய்ச்சல் அடைக்க உள்ள போய் மேய்ச்சல் கண்டடைவேன். இயேசு வாசல் இருக்கார். அது வழியாக போய் என்ன செய்வேன்? நான் மேய்ச்சல் கண்டடைவேன், சுகவாழ்வை பெற்றுக்கொள்வேன், சந்தோஷம் சத்தியத்தில் சந்தோஷமாக வாழ்க்கை பெற்றுக்கொள்வேன், அதை ஈடு பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்? மாமிக்கு ஒரு கிரியை செய்தார். என்ன கிரியை செய்தார்? மன உறுதியை காண்பித்தார். ஹalleluya. அந்த மன உறுதியை உங்களை காட்டுங்க. சில இடத்துல கணவன் வீக்காக இருப்பாங்க, மனைவி இந்த மன உறுதியை காட்ட வேண்டாம். சில இடத்துல மனைவி வீக்காக இருப்பாங்க, கணவன் மன உறுதியை காட்ட வேண்டும். பிள்ளைகள் சில நேரத்தில் வீக்காக இருப்பாங்க, பிள்ளைகள் மன உறுதி காட்ட வேண்டும். சில நேரத்தில் பிள்ளைகள் நமக்கு மன உறுதி காட்டுறது சில நேரத்தில் பார்க்க தலசுன்னு அவ்வளோதான்ப்பா அப்படின்னு இருந்தேன். என்ன ஒன்றும் பயம் இல்லைப்பா, எரிஞ்சு உட்காருங்க அப்படின்னு அவனால். நமக்கு அந்த மன உறுதி கிடையாது. தேவபாசம் சூத்திரம் இல்லாத மன உறுதி நமக்கு வேண்டும். ஹalleluya. ரொம்ப இந்த 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 கான்ஃபிடன்ஸ், இந்த மன உறுதி, இந்த கம்ஃபர்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா யூ ஷுட் நாட் ஆக்சஸ் த ஓப்பன் டோர் கிஃப்ட்ஸ். கர்த்தருக்கு திறந்த வாசலை நீங்கள் உள்ளே போய் அனுபவிக்க முடியாது. இந்த மன உறுதி மேலே ஆக்கிக்கோங்க. ரூத்தை வார்த்தை. ஹalleluya. அந்த மன உறுதி என்ன அப்படின்னா 3 பாயிண்ட் உள்ள இருக்கு. தேவன் தான் எனக்கு அடைக்கலாம். 3 பாயிண்ட். தேவன் தான் எனக்கு அடைக்கலாம் என்று அருமையாக வந்த அவள் சிறகுல தான் நிற்பேன் என்று சொல்லி சொன்னார். இந்த அதை தவிர வேறு ஆற்றல் எனக்கு கிடையாதுங்கிறத காண்பித்தார். தேவன் வசனம் சொல்கிறோம். இந்த மூணு காரியங்களை அவர் ஃபஸ்ட்டு செய்கிறார். யாருக்கு செஞ்சா? மாமிக்கு உறுதிப்படுத்தினார். வாங்க நம்ம போய் என்ன செய்யலாம்? போய் திறந்த வாசல் வழியா மேய்ச்சலை கண்டனம் சொல்லி ஒரு மன உறுதியை காண்பித்தார். கர்த்தர் சோத்திரம் உண்டா? இந்த மனது உள்ளவளாக நாம் காணப்பட வேண்டும் விசுவாசத்திலே. 2வது காரியம், அவர் என்ன செய்தார் பார்த்தீங்கன்னா, தன் தாய் தகப்பனை விட்டு ஜென்ம தேசத்தை விட்டு வந்தாள். பழைய காரியங்களை விட்டு விட வேண்டும். அதாவது இதில் என்ன அப்படின்னா, இதில் என்ன காரியத்தை நம்ம ஓப்பனாக இதை டேரெக்டாக ஒரு தீமான என்ன காரியம் அறிந்து கொள்ளணும்னா, இந்த கர்த்தரை தவிர வேற எந்த டிபெண்டன்சியும் வச்சுக்கிறேன் இங்கே வந்து. அதாவது குறிப்பாக இந்த பர்த், அதாவது நம்ம பிறந்த இடத்துல கொடுத்து தாய் தரணும் கொடுத்து அந்த டிபெண்டன்சி நமக்கு என்ன செய்யக்கூடாது? ஒரு நாள் விசுவாசம் வந்து வரக்கூடாது. அதாவது அதை ஷீ லாஸ்ட் நான் சொல்ல மாட்டேன். அவள் என்ன செஞ்சா தெரியுமா? ஷீ டினைட் ஹிஸ் என்ன பர்த் பிளேஸோட என்ன செஞ்சார்? அது கிஃப்ட்ஸை என்ன செஞ்சார்? அவள் மறுத்தாள். அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக சொல்ல போனால் அந்த இடத்துல அந்த டிபெண்டன்ஸை விட்டு விலகினார். அந்த டிபெண்டன்ஸை அவாய்ட் பண்ண. ஷீ அவாய்ட்ஸ் த டிபெண்ட்ஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ் அண்ட் த நேட்டிவ் பிளேஸ். அதான் இங்கிலீஷில் கரெக்டாக சொல்லலாம். ஷீ அவாய்ட்ஸ் த டிபெண்டன்சி ஆஃப் த பேரண்ட்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் த நேட்டிவ் பிளேஸ். நம்முடைய பிறந்த ஒரு சொத்து வச்சுக்கிட்டு, பிறந்த ஒரு காரியத்தை வச்சு, பிறந்த வீடை வச்சுக்கிட்டு அதிலேயே நின்னோம்னா யூ ஆர் டிபெண்டிங் அப்பான் தேட் ட்ரஸ்ட், தேட் அசெட், தேட் திங்ஸ், தேட் பர்சன். ஒரு போதனை கிடையாதுங்க. சுதந்திரிக்க முடியாது, கனியே பட்டு கொள்ள முடியாது. இன்னும் மனிதனை சார்ந்து இருக்கிறோமா? இன்னும் டிபெண்டி மனிதன் இருக்குதா? பிறப்பின் இருக்கிறதா? இன்னும் அவங்க சார்ந்திருக்க கூடாது. ராகேல் மா அவர் எங்கள் அப்பா விட்டுட்டு நான் மாறேன், லேயால் ராகேல் சொல்லாமல் எங்கள் அப்பா விட்டுட்டு மாறேன், அந்த இறங்கி போய்கிட்டே இருக்க வேண்டியது அடுத்த ஸ்டேஜ். இதில் என்ன தெரியுமா அதை வார்த்தை? இல்லை இந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, எனக்கு இன்னும் ஆவிக்கு வாழ்க்கை எனக்கு பர்சனலாக உணர்த்தப்பட்ட காரியம் என்னன்னா, ஷி நெவர் டர்ன் பேக். திரும்பி பார்க்க பாருங்க. அவிசுவாசம் வர்றதுக்கு 2 காரியம் இருக்குது. அவிசுவாசம் வர்றதுக்கு 2 காரியம் இருக்குது. ஒன்று, நம்ம ஏற்கனவே அடிக்கடி பார்த்துருக்குறோம். அந்த பேருக்கு கால் வைக்கும்போது அற்ப விசுவாசி
போராட்டங்கள், அது இயற்கை காரணம் பயந்தோன்னா கட்ட சொன்ன அர்த்தவசாசி கை கொடுத்தாரு வந்தாருன்னு சொல்லி. அப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், அவிசுவாசம் எது மூலம் வந்துச்சு? பயப்படுறனால வருது சொன்னோம். இந்த வார்த்தை மூலம் தியானம் எனக்கு கிடைச்ச வார்த்தை இல்லை அப்படின்னா, நீங்கள் பின்ன விசுவாச வாழ்க்கையானது முன்னிட்டு போகிற வாழ்க்கையாகும். விசுவாச வாழ்க்கையானது முன்னால் போகிற வாழ்க்கையாகும். நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தா நிச்சயமா அவிசுவாசம் வரும். ஹல்லேலூயா. உங்க பின்னாடி வாழ்க்கையே நீ ஒரு டிபெண்டன்ட் உள்ள வாழ்க்கையே ஒரு தாயத்தம்ம டிபெண்டன்ட் இருந்தது, அந்த ஜென்ம தேசத்தோட டிபெண்டன்ட் இருந்தது, அதை சம்பந்தமா நீங்க டிபெண்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் ஸ்டில் கெட் டர்னிங் பேக் டு த வேர்ல்டு ஒன் அர்த்தம். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உருவாக என்ன வரும்? நிச்சயமா அவிசுவாசம். அவன் என்ன பண்ண ரூத்து பின்னாடி வந்து அந்த என் தாய் தாப்பட்ட வார்த்தை கேட்டு சொல்றேன், நீங்கள் புது ஊர் கூப்பிட்டு வந்துருக்கீங்க, என் தாயார் கேட்டு வரேன், அவங்க எனக்கு என்ன கொடுக்குறா பார்த்து வரேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஷி நெவர் டர்ன் பேக். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், லோத்து மனைவி பின்னாடி பார்த்தா கருத்துனா பார்த்துருக்கோம், பின்னாடி பார்க்கக்கூடாது. விசுவாச வாழ்க்கைங்கிறது முன்னால் போகிற வாழ்க்கையா, பின்னால் போகிற வாழ்க்கை, பின்னால் பார்க்குற வாழ்க்கை கிடையாது. பின்னாடி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அவிசுவாசம் உங்களுக்கு வந்துடும். ஆகையினாலே அவிசுவாசம் ரெண்டு விதத்தில் நேரிடுது. ஒன்று, நீங்கள் ஒரு காரியத்தை பயப்படுறதுனாலே, இன்னொன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே விசுவாச வாழ்க்கையில் முன்னே போகாமல் பின்னால் காரியங்களை பார்த்து இன்னும் நீங்கள் டிபெண்டாக இருக்கிறது, இன்னும் அதை சார்ந்து இருக்கிறது இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரது என்னதான் இருக்கும்? அவிசுவாசமாக தான் இருக்கும். நீங்கள் மேய்ச்சல் கண்டடைங்க. 7 வருஷம் சோத்திரம் கர்த்தர் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசல் வைத்திருக்காருன்னா நீங்கள் அதை பார்த்து போயிட்டே இருக்கீங்க. அங்கே போகும் பின்னாடி என்ன பாருங்க தெரியாது நாங்கள் போவா அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. அது குறிப்பாக ஜென்ம தேசம் உள்ள ஆட்களை விட வேண்டும் சொல்லி கர்த்தர் உணர்த்தினார். கர்த்தர் கிருபையினாலே நான் கடந்த கல்யாணமும் கடந்த புதமை ஆண்டு கர்த்தர் எனக்கு 50 ஆண்டு முடிவு செய்து 51 ஆண்டுகள் பேசி கிருபை செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். எனக்கு அந்த பிறநாள் வார்த்தைகளை சொல்லும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் தான். 50 ஆண்டுகளாக குப்பையிலிருந்து ஒன்றை எடுத்து வளர்த்து இன்னைக்கு ஒரு ஆளாய் கொடுத்துருக்கேன். அதில் 18 ஆண்டுகளாக நீ குப்பையில் இருந்தாய். அதான் என் ஜென்ம தேசத்தில் நான் இருந்தேன், நான் பிறந்த தேசத்தில் இருந்தேன், யாரும் அறியாது இருந்தேன், புறக்கணிக்கப்பட்டேன், பாவத்தில் கிடந்தேன், கட்டுக்குள்ள இருந்தேன். இயேசு எனக்கு வாழ்க்கையிலே ஒளியாய் வாசலாய் வந்தார். ஹல்லேலூயா. அவர் திறந்த வாசலை எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. மேய்ச்சல் அடைய எனக்கு தைரியத்தை கொடுத்தார், மேய்ச்சல் அடைய வைத்தார், கனிகளை கொடுத்தார், குடும்பத்தை கொடுத்தார், மனை பிள்ளைகளை கொடுத்தார், வேலையை கொடுத்தார், ஆசீர்வாதம் கொடுத்தார், ஊழியத்தை கொடுத்தார், சபையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 50 நாட்கள் இல்லை, 50 ஆண்டு இல்லை, 18 ஆண்டுகள் நீ இப்படி இருந்தாய், 30 ஆண்டுகளே சுகவாழ்வாய் என் மேய்ச்சல் தான் இருக்கிறாய்ன்னு சொன்னார். ஹல்லேலூயா. நான் திறந்த வயசை வைத்தது மூலமாய் நீ என் மேய்ச்சல் இருக்கிறாய், சுகவாழ்வாக இருக்கிறாய், உன் ஆத்ம வாழ்வோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நீ பயப்பட அவசியம் இல்லை. இன்னும் நான் என்ன செய்வேன்? உனக்கு மேய்ச்சலை கண்டடை செய்வேன்னு சொல்லி கர்த்தரை வார்த்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதை வந்து செய்தாங்க. தேவன் வசம் சோத்திரம். இப்போ எனக்கு என்ன கவலை தெரியுமா? கர்த்தர் உனக்கு பாயிண்ட்னா அந்த 18 வருஷங்களை நான் பார்த்து சில நெகட்டிவ் இம்பாக்ட் இருப்பாங்க. அது இன்னும் வாழ்க்கையில சில இடத்துல மைண்ட் ஓடிக்கொண்டே அந்த நெகட்டிவ் இம்பாக்ட் வந்துச்சுன்னா இப்போ கடந்து இப்போ நடக்கிற கரண்ட் ஏரில் என்னால் ஒன்றும் செய்ய முடியல. அது நான் பாதிக்கப்பட்டது அப்படி இருந்ததாக இருந்தே நான் பார்க்குறேன். அந்த 18 வருஷம் அப்போ கர்த்தர் சொன்னால் 18 வருஷம் நீ உள்ள அந்த நெகட்டிவ் காரியத்தை ஞாபகம் வைத்திருக்கிறாய், 30 வருஷமா நான் உனக்கு மேய்ச்சல் வச்சிருக்கேன், அதையே மறந்து விட்டாங்கன்னு சொல்லி கர்த்தர் உணர்த்தினா. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம வாழ்க்கையிலே நம்ம ஒரு சில 3 வருஷங்கள் அப்படிதான் கட்டுக்குள்ள இருந்துக்கலாம். நம்மளோட பர்த் லைஃப்பில் பாருங்கள், நம்ம எத்தனை வருஷம் தாய் தப்போடு சேர்ந்து இந்த வாழ்க்கை அதை மறந்துடுங்க. 18 வருஷம் நான் அப்படி இருந்தேன், அதை மறந்தாச்சு. கர்த்தர் பயத்தில் புதிய வாசலுக்குள்ளாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் மேய்ச்சலுக்குள்ளாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் வைத்திருக்க கனியை புசிக்கிறேன், அவர் வைத்திருக்க சுகாவை நான் ஆத்மா பிரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவர் வைத்து சத்தியத்தில் நடந்து சந்தோஷமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. 30 வருஷமா கர்த்தரை நான் வைத்திருக்கிறேன். நீ 18 வருஷம் இருந்த அந்த நெகட்டிவ் இம்பாக்ட்ல இருக்காதே. அதை உதறித்தது ரூத் ஜென்ம காரியங்களை உதறி தள்ளினார். புதிய வாசலை பார்த்தால், புதிய காரியங்களை பெற்றுக்கொண்டால் அவர் என்ன செய்தார்? ஷி நெவர் டர்ன் பேக். நீ மறுபடியும் 18 வருஷ காலத்துக்கு நினையாதே, உன் நினைப்பிற்கு கொஞ்சம் தான் தூக்கி போடு அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒரு 4 நாளாக ஒரு பெரிய எனக்கு ரிலீஸ் கிடச்சி. ஹல்லேலூயா. கர்த்தர் இதயத்தில் வார்த்தை தரலாம், நமக்கு நிம்மதியாக வராதுங்க. நீ என்னன்னா அதை ஒன்றாக என்ன சொல்லுங்க ஆகாது. கர்த்தர் சொன்னதான் இதயத்தில் பலன் அடையும். அதை கர்த்தர் சொன்ன வார்த்தை தான். 32 வருஷமாக சுகித்து இருந்தாயே, 18 வருஷம் வாக்கி அடிச்சிருக்கேன். நீ மூரோரை தாண்டி வந்துட்டேன், மேய்ச்சலுக்குள்ள இருக்கிற, இன்னும் மேய்ச்சல் கண்டடைவேன், இன்னும் வாசல் திறந்தா இருக்கு, ஒருத்தர் போட்ட முடியாதான் இருப்பாங்க. ஹல்லேலூயா.
ஆமா, நீ 50 வருஷம் முன்னே பூட்டி எனக்கு கிடையாது, இன்னும் திறந்தா வச்சிருக்க, போய் ஓடு, விசுவாசம் ஓடு அப்படின்னா. ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அவங்க பாருங்க, நான் எது சொல்ல வந்தேன், ஜென்ம தேசத்தை நீ விடணும். தாய் தகப்பன் டிபெண்டன்ஸை விட்டுருங்க. உங்க சொந்த காரணத்துக்காக உங்களோட வாசலை தெரிஞ்ச வாசலை தேடுங்க. இதெல்லாம் யோசித்து பாருங்க, இதெல்லாம் வாலிபர் முடியாது. ஸ்திரீ வாலிப ஸ்திரீ ரூத், இப்போ நம்ம பார்க்க போகிறது யோசுவாக்கான வாலிபர் முடியாதான். அவர்கள் தன் ஜென்ம தேசத்தில் காரியத்தை விட்டார்கள், தாய் தகப்பன் டிபெண்டன்ஸை விட்டார்கள். கர்த்தர் வைத்திருக்கிற தன்னுடைய திறந்த வாசலை பார்த்தார்கள். அதுக்குள்ள மேய்ச்சல் எப்படி போகணும்னு பார்த்தார்கள். மனவுறுதியை மேற்கொண்டார்கள். இரண்டாவது அந்த காரியத்தை பின்னால் திரும்பி பார்த்து திரும்ப அந்த பழக்கம் அவன் தூக்கி விட்டார்கள். நான் 12 வருஷம் நான் பார்த்துருந்தேன் பார்த்தீங்களா, அதோடு ஒன்று போச்சு. அந்த 12 வருஷம் பார்க்க விடாது. எனக்கு அந்த 12 வருஷம் எனக்கு ஒரு மாதம் தான் இருந்தது. எப்போமா நினச்சா எனக்கு அதுதான் மறுபடியும் ஞாபகம். ஏதோ அதை நினச்சி கொண்டே நான் 18 பாயிண்டில் இருப்பேன் சங்கத்தில். கத்தரை எடுத்து விட்டுட்டார். 38 வருஷம் சுயித்திருக்க வாழ்க்கையை பார், இனி வரப்போகிற மேய்ச்சலையும் பார் அப்படின்னு கத்த உணர்த்தினார். தேவன் வசனம் சோத்திரம். ரெண்டாவது வரை யூஸ் செய்த காரியம் எப்படின்னா, அவர் டிபெண்டன்சி இல்லாமல் ஆக்கினார். பெற்றோர்கள் வேண்ட காரியத்தை உதவி தள்ளினார். குறிப்பாக தன் பின் வாழ்க்கையை அவர் நோக்காமல் இருந்தார். ஆமென், ஹalleluya. மூணாவது காரியம் பாருங்க, இது இப்போ எல்லாத்தையும் நமக்கு தேவை. மூணாவது வாசிங்க, அந்த இல்லை 2:11 மூணாவது பகுதி. முன்னே நீ அறியாத என்னாச்சு? அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில், முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில், அன்னோன் மெம்பர், இங்கிலீஷ்ல பார்த்து தெரியும், அன்னோன் மெம்பர்ஸ் ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரம். அன்னோன் நம்பர். தேவன் வசனம் சோத்திரம் உண்டாதாக. சில நேரத்தில் நம்ம அறியாத காரியங்களை நம்ம செய்ய தயங்கக்கூடாது. அன்னோன் ஒர்க்க செய்ய தயங்கக்கூடாது. எல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம செய்யணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில அன்னோன் முயற்சி நம்ம இருக்க வேண்டும். ஒரு அன்னோன் காரியத்தை செய்யறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு அறியாத காரியமாக இருந்தாலும் நீங்கள் அதை செய்ய பழகிக்க வேண்டும். விசுவாச முயற்சியில் ஒரு அறியாத காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லி அறிந்த காரியத்தை நம்மளே ஒரு முடிவு கொண்டு வரக்கூடாது. நம்ம அறியாத காரியத்தை தொடர்ந்து அதை என்ன செய்யணும், அதை உள்ள இன்வால்வ் பண்ணிக்க வேண்டும். அறியாத ஜனத்தில் அவன் என்ன செய்ய வந்ததை நான் உணர்ந்து கொள்கிறேன் அப்படின்னா தேவனை அடைக்கலாமா கொண்டு வந்துட்டான்னு சொல்லி அர்த்தம். தேவபுசம் சோத்திரம் உண்டாதாக. கர்த்தர் தவிர வேறு யாரும் எனக்கு கிடையாது. அதனால் அறியாத ஜனங்கள் எனக்கு ஒரு பாடும் கிடையாது அப்படின்னு அறியாத ஜனங்கள் கண்டு என்ன செய்யணும், நீங்கள் தைரியமாக போகணும். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட வார்த்தை நான் பிற்பாடு நான் யோசுவா பகுதி விளக்கும்போது புரியும். இந்த அறியாத ஜனங்களில் ஏன் வந்து அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். அறியாத ஜனங்கள் மோதலுக்கு என்ன இருக்கும், பேசுறதுக்கு என்ன இருக்கும், ஒரு பயம் இருக்கும். இவன் அறியாத ஜனங்களை துணிஞ்சு உள்ள வந்திருக்கானா, அப்புறம் அவங்க என்ன இல்லை, பயம் இல்லை. அதுதான் அந்த இடத்துல அவிசுவாசமும் இல்லை. ஹalleluya. இப்போ நான் சொன்ன 2 பாயிண்ட் வந்துச்சா? அவிசுவாசம் 2 பாயிண்ட் வரும். ஒன்று, நீங்கள் பின்னாடி காலத்தை திரும்பி பார்த்தாலும் விசுவாச வாழ்க்கை முன்னாடி வந்த பிறகு கூட பின்னாடி வாழ்க்கையை நீ திரும்பி பார்த்தாலும் அவிசுவாசம் வரும். ரெண்டாவது, நீங்க பயந்தாலும் அவிசுவாசம். ஏற்கனவே நம்ம பேதுரு காரியத்தை பார்த்துருக்கிறோம், அதனால நம்ம டீப்பாக போக வேண்டாம், தெரிஞ்ச காரியம் தான். இப்போ அறியாத ஜனங்களுடைய பழகிறாள் அப்படின்னா அவளுக்கு என்ன இல்லை, பயம். அதாவது என்னன்னா விசுவாச ஓட்டத்தில் ஒரு சோசியலிசம், ஒரு கேஷுவலிட்டி வரும். என் வீட்டில் ஒரு பெரிய உதாரணமாக எடுத்துப்பேன். எப்படி தெரியுமா, ஏமா அந்த ஆட்டு ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்யுமா அப்படின்னா கேவட ஆட்டு அவங்க போய் அப்பார்ட்மெண்ட் ஒரு வார்த்தை கேட்கும். சி அவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, அது அறிந்த ஆட்களுக்கு போய் நான் கேட்க சொல்கிறேன். ஆனால் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்பா. சரி, அவன் ஒரு இடத்துல ரோட்டில் அது என்ன விசாரியான்னு, சி தெரியாத ஆட்டு போய் நான் எப்படி கேட்பேன். அப்போ என்ன தான் செய்வேன் விசுவாசத்தில், பயம். தெரிந்த ஆட்டுக்கு பேசுறதுக்கும் ஒரு பயம், தெரியாத ஆட்டுக்கு பேசுறதுக்கும், அறிந்த ஆட்டுக்கு பேசுறதுக்கு ஒரு பயம், அறியாத ஆட்டுக்கு பேசுறதுக்கும் பயம். விசுவாச ஓட்டத்தில் எதுவும் ஆகாது, இதெல்லாம் சேர்ந்தது ஆகாது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு படி முன்னால் வைக்க முடியாது. அவங்க சொல்கிறான் ஸ்டில் தேவ் ஸ்டேட் அதே இடத்துல உட்காந்துப்பான். நீ அந்த இடத்துல நகரும் அப்படின்னா அறியாத காரியத்தை கற்றுக்கொள்ள தெரிஞ்சுங்க, பயம் இல்லாமல் செய்யுங்க. படிக்க பிள்ளைகள் உங்களுடைய கர்த்தரை வாசல் உள்ள மேய்ச்ச கண்டடைனா நீங்கள் அறியாத கத்தரிச்சனும் கற்றுக்கொள்ள வேண்டும். வேலைக்காக காத்திருக்கிறவர்கள் கர்த்தருக்கு திறந்த வாசல் உள்ள போய் மேய்ச்சலை கண்டடைனா நீங்கள் அறியாத கத்தரிச்சுங்க, உங்களை நீங்கள் கான்ஃபியர் பண்ணிக்கிங்க, மாற்றிக்கிங்க, கற்றுக்கோங்க. அது வராதியா, எனக்கு சூட் ஆகாதியா, எனக்கு பயமாக இருக்குது, இந்த பேச்செல்லாம் இருக்கக்கூடாது. ரூத்துக்கு அது இல்லை. ரூத்துக்கு இல்லாத அதனால மேய்ச்சலே பார்த்தா
ரூத் வந்து என்ன செஞ்சிருப்பா, விஷயம் இதெல்லாம் புது ஆட்கள், எங்களுக்கு சொந்தக்காரன் யாருமே அதில் இல்லை, இந்த ஆட்களோட பேசுகிற என்ன தப்பாக எனக்கு போவாங்க அப்படி ரூத் விலகி போயிருந்துன்னா நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் என்ன செஞ்சார், பயத்துக்கு இடம் கொடுக்கல. பின்னால் திரும்ப அந்த பேரண்ட்ஸை திரும்பி பார்க்குற ஒரு வாழ்க்கையை இடம் கொடுக்கல. தேவன் தான் அடைக்கலாம், மாமியை தேவன் அடைக்கலாமா வச்சிருக்கேன், நானும் மாமி அதை செய்வேன், அடைக்கலாமா இருப்பேன் என்று சொல்லி மன உறுதி இருந்தார். இந்த 3 காரியங்கள் பயமில்லாமல் அறியாத கதை கற்றுக் கொள்கிறவர்கள், பிறர் டிபெண்ட்ஸை விட்டு விட்டு பின்னாடி நடந்த வாழ்க்கையை பார்க்கறத விட்டு விட்டு தேவன் தான் எனக்கு நான் திரும்ப வச்சுருக்க அதான் பார்ப்பேன் என்று சொல்லி நடக்கிற ஜனங்கள், குறிப்பாக தேவனை அடைக்கலமாக இருந்து அவரே எனக்கு வாசல், அவர் எனக்கு எல்லாம் செய்துருவார், அவர் மேய்ச்சலை கண்டடைவேன்னு சொல்லி மன ஆட்கள் தேவன் வைத்திருக்கிற அந்த திறந்த வாசல் மேய்ச்சலை கண்டடைந்து சுக வாழ்வாய் என்ன செய்வார், ஜீவிப்பார்கள், சத்தத்தில் நடந்து சந்தோஷமாக இருப்பார்கள், அந்த கனியை பெற்றுக் கொள்வார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பின்னாடி 20 நடந்த கதை நமக்கு தெரியும். உபவாசை விவாகம் கொண்டார்கள், பிள்ளை பிறந்தது, எல்லாரும் வாழ்த்தினார்கள், கர்த்தருடைய சந்ததி அங்கே உருவாயிடுச்சு. அதனால தான் அங்கே என்ன செஞ்சாரு, ஈசாயி பிறந்தார், ஈசாயி தாவீது பிறந்தார், தாவீது சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். 7 வருஷம் சோத்திரம் உண்டாங்க. இதில் என்ன உண்டாயிட்டு கர்த்தர் வைத்து திறந்த வாசலில் உள்ள மேய்ச்சலை ரூத்து மன உறுதியோடு கடந்து சென்றால், பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு கடந்து சென்றால், டிஃபென்ஸை விட்டு சென்றால், குறிப்பாக பயம் இல்லாமல் அந்த காரியத்தை அறியாத ஒரு காரியத்தை செய்ய முடியாது முயற்சி செய்த நிமித்தமாய் கர்த்தர் அவர் வைத்த பலனை அவர் கொடுத்தார். கர்த்தர் இருந்த அந்த ஈடை கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் அந்த கனியை கொடுத்தார், கர்த்தர் வைத்திருக்கிற அந்த சுக வாழ்வை கொடுத்தார், கர்த்தர் மேய்ச்சல் வைத்திருக்கிற அந்த சுக ஜீவியம் மற்றும் சத்தியில் இருக்கிற சந்தோஷத்தை கொடுத்து இன்னைக்கு ஒரு சாட்சியை நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. 7 வருஷம் சோத்திர மகிமை உண்டாதாங்க. இந்த 3 காரியங்களும் அப்படியே யோசுவா இடத்துலையும் இருந்தது. ஹல்லேலூயா. வேகமாக வாசிக்கலாம். முதல்ல எதை வாசிக்கன்னா என்னாகும் 14:9 வாசிக்கலாம். என்னாகும் 14:9. கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதீங்க. அதான் இதெல்லாம் நமக்கு தெரியும். 12 பேர் போனாங்க, 40 நாள் அங்கே இருந்தாங்க. 40 நாளாக திறந்த வாசலில் போய் மேய்ச்சலை பார்த்துட்டு இருந்தாங்க. போயிட்டு வந்து மறுபடியும் மேய்ச்சலை போய் ஸ்டே பண்ண முடியாதுட்டாங்க. எப்படி எங்களுக்கு இது வேணான்ற போய் சொல்லிட்டாங்க. அதங்க கர்த்தர் விட்டு திறந்த வாசல் நல்லாதான் சொல்லாங்க, கர்த்தருக்கு மேய்ச்சலை நல்லாதான் சொல்ல, அவர் விரோதமாக கலகம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறார். வாசிக்கலாம். இந்த 3 காரியம் அது இருக்கும் பாருங்க. நம்ம இப்போ ரூத்ரை பார்த்த 3 காரியம் இருக்கும். இந்த தேச ஜனங்கள் என்ன செய்ய வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம். அவர் யாரும் தெரியுமா, அதே வசனம் வாசிக்கலாம். 8ஆம் அந்த காரியங்கள் வந்து இவங்களுக்கு பயமா இருந்தது. அதாவது 13ஆம் அதிகாரம் 28 வாசிக்கலாம். ஏனோக்கு குமாரன் பார்த்தாங்க. ரைட்டா, அடுத்தது பாருங்க, அடுத்து வாசிங்க. அமெரிக்க ஒரு பக்கம், ஏனோ குமார் ஒரு பக்கம், ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டு குடியிருக்கிறவர்களும் கானானியும் இருக்கிறாங்க. இவர்களை கண்டு என்ன செஞ்சாங்க, இவர்கள் யாருமே இஸ்ரவேலர்களுக்கு அறியாத ஜனங்கள். ரூத் போயிருக்காங்க. இது யாருமே இருக்கிறது யோசுவா முதல்ல. இந்த 5 பேர் யாரும் இல்லை, யாருமே தெரியாது. கானானி யாருமே தெரியாது. ஏழோக்கு குமாரன் பழக்கம்லாம் கிடையாது. எனக்கு பழக்கம் கிடையாது. அமெரிக்கர் பழக்கம் கிடையாது. எமோரியன் பழக்கம் கிடையாது. எபூசியர் எத்தியர் பழக்கம் கிடையாது. அறியாத ஜனங்கள் தான். ரூத் இதே அறியாத ஜனங்கள் எங்கே இருந்தாங்க, யூதாசுக்கு போகும்போது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு போகும்போது இருந்தாங்க. ஆனால் அவள் என்ன செய்யறது கொண்டு பயப்படல. இப்போ சொல்றாரு, அந்த ஜனங்கள் நாம் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் மறுபடியும். அந்த கர்த்தர் விலகி போயிடுச்சு. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் அடக்கமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு வாசலா இருக்கிறார். நம்ம பயப்பட அவசியம் இல்லை. கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறார், எனக்கு ஒரு பயம் இல்லை. அந்த வார்த்தையை பாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. அவன் வார்த்தை கர்த்தர் நம்மோட இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். வார்த்தையை வாசிக்கலாம். பார்த்துக்கோங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். நாம் அவர்களுக்கு என்ன செய்யணும்னா பயப்பட வேண்டியது இல்லை. அப்போ இதில் பாருங்க, ரூத் செய்த 3ஆவது காரியம் விஷயம்.
ரெண்டாவது காரியம், முதல் காரியம் வந்து கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருங்கிறது, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்ல வித்தமாய் அந்த மன உறுதியை பார்க்குறோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருன்னு அர்த்தம், ஒரு மன உறுதியை பார்க்குறோம். ரைட்டு. ரெண்டாவது ரூத் சைடு 3 காரியங்கள் இங்கே இருக்குது. 2 ஒன்போடு தான் இருக்குது, 2 சப்ஜெக்டும் ஆராய்ச்சி பார்த்தா தெரியும், ஒன்று அப்படியே நேர்கூடாக மாட்டியிருக்கும். அப்போ ரூத்துக்கு இந்த மன உறுதி இங்கே இருக்குது, கர்த்தர் நம்மோடு இருக்காருன்னு சொன்னார். அடுத்தது இந்த அந்நிய ஜனங்கள் இருக்கிறார்களே, எபோசியர், ஏத்தியர், கானானியர், அமெரிக்கர், எனக்கு ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு அவர்கள் ஒன்றும் ரிலேஷன்ஷிப்பே இல்லையே, நான் எப்படி அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறேன், பயமாக இருக்கு. எங்களுக்கு சொன்ன மத்தியில் நீ என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. உன் அறியா ஜனங்களை நீ வந்ததும் தேவன் அறிவார். ஹல்லேலூயா. ஆமாம், தைரியமாக இருக்கணும் அப்படின்றதான். அப்போ என்னது பாருங்க, இந்த இடத்துல அவர் என்ன செய்தார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருங்கிற மன உறுதியை காண்பித்தார். அது மாத்திரமல்ல, அறியா ஜனங்களை பற்றி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயம் வேண்டாம். பயம் இருந்தால் என்ன உண்டாகும், அவிசுவாசம் உண்டாகுங்கிறது அவருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 3வது காரியம் ரூத்தோட அது 2வது காரியம் என்ன அப்படின்னா, அந்த டிபெண்டன்சியை விட்டார், பழைய காலத்தை விட்டார். கர்த்தர் சோத்திரம் இல்லாத பழையதை விட்டார். வாசிக்கலாம். இப்போ 31 வாசிங்க. நான் 13 31 பழையதை விட்டாருங்கிற ஆதாரம் பாருங்க, வாசிக்கலாம். இல்லை 30 நாம் உடனே போய் சுதந்திரத்துக் கொள்வோம், மேய்த்துக் கொள்வோம், மேய்ச்சல் அடைவோம், வெற்றி கொள்வோம் என்று தைரியமா சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்னா, இருக்கிற நீ இப்ப இருக்க ஸ்டேஜை விட்டுட்டு நான் என்ன செய்யறேன், ஆயத்தமாயிட்டேன்னு அர்த்தம். இப்ப இருக்க ஸ்டேஜை, இந்த டிபெண்டன்சியை விட்டுட்டு போய் கர்த்தர் வைக்கிற திறந்த வாசல் மேய்ச்சல் அடையிறது முன்பாக நான் கிளம்பிட்டேன். போய் என்ன செய்வாத சுதந்திரத்துக் கொள்ளணும் என்ன அர்த்தம், மேய்ச்சலை கண்டடைவோம். அடுத்த வாசம் பாருங்க, நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. அது ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாங்க என்று முன்னாடி உள்ள ஸ்டெப்பை காண்பித்தார். பின்னாடி வரைக்கும் போகல. ஆனால் இந்த 10 பேர் போனாங்க பாருங்க, அவங்க இதில் எல்லாமே டிஃபால்ட்டாக இருந்தாங்க. டிஃபால்டர்ஸ் என்ன டிஃபால்டர்ஸ் இருந்தாங்க, புதுதாக இந்த ஜனம் கண்டுச்சுனாங்க, அறியாத ஜனம் கண்டு பயந்தார். ஆமாம், அப்போ அதில் டிஃபால்ட் ஆகிட்டாங்க. அடுத்தது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், உண்மை தேவை என்னோட தேவை ஏன் அவன் சொல்லலை, இவ்வளோ வருஷம் நடத்தி கூட்டு வந்தாங்கல்ல, ஏன் சொல்லலை, மறந்துட்டாங்க, நம்பலை. ஸோ அதில் அப்படி டிஃபால்ட்டாங்க. 3வது காரியம் பின்னோக்கி பார்த்தாங்க. 14:1 அது 2 வாசிங்க. பின்னோக்கி எங்கே போய் போகணுமா, எங்கே செத்து போனோம், இவங்க கலரை கூட எங்கே தான் இருக்கணுமா. ஆமாம், வர வனாந்தத்தில் சாப்பிட மாட்டாங்க. எங்கே போனால் அங்கே போய் தான் அவங்கள எப்படி இருக்காங்க. அந்த ரத்தத்தில் அந்த பழைய மண்ணுக்குள்ளே ஊறி இருக்கு போகிறோம். இன்னும் எனக்குலாம் சில இன புத்தியெல்லாம் இருக்கும். ஐயோ, அதை மாற்றினாங்கன்னா மேய்ச்சலை கண்டடைய முடியும். உங்களுக்கு அந்த பிசு கசரை எடுத்தேன். இவங்க எனக்கு அதை யோசித்தேன், செத்த நிலமா இருக்குன்னு போட்டுக்குது. ஆனால் ஒரு வார்த்தையை இப்போ எங்கே நீங்கள் 8 வயசுல இருக்காங்க, அவங்க அங்கே 3,000 வந்துட்டாங்கல்ல, பார்டரு வனாந்தரத்தில் கானான் தேசத்தில் என்ட்ரன்ஸ் நிற்கிறாங்க. என்ட்ரன்ஸ் நிறுத்தி அந்த திறந்த வாசலுக்குள்ளே போகணும். ஒரு போய் 40 நாள் போய் ஒருத்தர் சஞ்சரித்து வந்துட்டாங்க. 12 பேர் போயிட்டு வந்து அங்கே போய் அங்கேயே இருந்துச்சுன்னா செத்த நல்லா இருக்கும். எனக்கும் சில நேரத்தில் அப்படி தோணும். அடிக்கடி தின்னு சுத்தமாக தூக்கியாச்சு. ஒரு நாள் லாக்டவுன் முடிஞ்சோடனே எனக்கு வீட்டில் ஒரு சம்பளம் வந்து சின்ன பாயிண்டே மைண்டு போய், ஆனால் இருந்தாலும் ஏதாவது சம்பவம் நடக்கும்போது அது ஞாபகம். அப்போ இந்த வார்த்தையை கொண்டு நான் திறப்படுத்திக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நமக்கு இந்த பூர்வ ஜென்மம் உள்ளது, அந்த வீடு, இந்த இது, அந்த ஆஸ்தி, இன்னாட்டு, அது தயவு செய்து இந்த ஹெரிடிட்டியை உள்ளே கொண்டு வராதிங்க. ஹெரிடிட்டி உள்ள இஷ்யூஸு, ஹெரிடி அசட்டு எல்லாம் உள்ளே கொண்டு வராங்க. கர்த்தர் உனக்கு என்ன வச்சுருக்காரு, வாசலை திறந்த வாசத்துக்கா உனக்கு வேலையை கொடுத்தா பிடிச்சி மேய்ச்சல் கண்டு சோழ வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கு. அதை தான் பிடிச்சி நிற்பேன் அப்படின்னா நீங்கள் அதை விடலைன்னா ஒன்றும் ஆகாது. 7 வருஷம் சூத்திரம். சில டைமில் கர்த்தரை விட சொல்ல விட்டுணும், ரொம்ப முக்கியம். ரூத்து விட சொல்ல விட்டுட்டார். கர்த்தரை அடைக்காமல் கொண்டானே இதை விட்டுணும். மறுபடியும் அதை பிடிச்சிட்டு இருந்தால் வேலை கிடக்காது. இப்போ மறுபடியும் டேர்ன் பேக் பண்ணுறாங்க. 8ல் செத்த நலமாக இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்த வருஷம் வாசிங்க. அடுத்தது 2 ஆப்ஷன் வச்சுட்டாங்க. எப்படி, 1 எழுத்துது என்னன்னா இங்கே, ஆனால் எங்கே போய் போக மாட்டாங்க, கர்த்தருக்கு திறந்த வாசலில் போய் என்ன செய்ய மாட்டாங்க, இவங்க காலமாக மாட்டாங்க. எங்கே காலமாகணும், ஒன்று இங்கே காலமாகணுமா இல்லை அங்கே காலமாகணுமா, எப்படி நிர்ணயிக்காம. அடுத்த வாசிங்க. இந்த வாசலை திறந்து வச்சது என்ன,
நான் சாவுதா அப்படி கேட்குறேன். என்ன வார்த்தை பாருங்க. எகிப்துக்கு திரும்பி போகிறதே they turn back. எகிப்து திரும்பி போகிறது எனக்கு உத்தமா அல்லவா போச்சா. இதுதான் இந்த பழக்கம் அவர்கள் வந்து கொண்டு இருந்துச்சு. இது யோசுவாட்டி காலம் எப்படியும் இல்லை. எளிதாக போய் சொல்லிட்டு கொள்வோம். இவங்க எளிதாக போய் இங்கே போயிடலாம், அங்கே போய் செத்து போயிடலாம். அப்படி எளிதாக சொன்னாங்க. அவர் என்ன சொன்னாரு, ஃப்ரெண்டில் வச்சுக்க வாசலை பார்த்துட்டு எளிதாக போய் சுதந்திரத்து கொள்வாரு. இவங்க ஃப்ரெண்டில் வச்சுக்க வாசலை பார்த்துட்டு மேய்ச்சலுக்குள்ள போகாமல் என்ன செய்யணும், அவங்களுக்கு நம்ம இப்போ அங்கே போய் செத்து போயிடலாமா, இங்கே செத்து போயிடலாங்க முடியுமா. தேவவசம் சோத்திரம் சில நேரங்கள் விசுவாச வாழ்க்கை உள்ள இந்த அவிசுவாசம் உள்ள வரும். இந்த பழைய காரியங்கள் திரும்பி பார்க்கறதுனால தயவுசெய்து பழைய காரியங்கள் திரும்பி பார்க்க விட்டுருங்க. கர்த்தர் வைத்திருக்க முன்பாக அவன் வைத்திருக்க முன்பாக வைத்திருக்கிற வாசலை பாருங்கள். தேவவசம் சோத்திரம் இல்லாத அந்த வாசலில் மேய்ச்சலை பாருங்கள். அந்த மேய்ச்சலில் தைரியம் மன உறுதியாக போங்க. அந்த மேய்ச்சலில் டிபெண்டன்சியை விட்டுட்டு போங்க. அதை டிபெண்டன்சினா உங்களை நம்பி உள்ளவர்கள் இல்லை, நீங்கள் யார் நம்புறவங்கள விட்டுட்டு ஏன்னா அதாவது ஜென்ம காரியங்களை நீங்கள் ஜென்ம தேசத்தில் இருக்காங்க ஏதாவது டிபெண்டன்டியாக இருந்தீங்கன்னா அதை விட்டுட்டு போங்க. மூணாவது அறியாத காரியங்கள் இருந்துங்க, பயப்படாமல் போங்க. ஹல்லேலூயா. இப்படி செய்தால் யோசேப்பு காலேபு உள்ளே போய் என்ன செய்தார்கள், மேய்ச்சல் சுதந்திரத்து கானான் தேசத்திலிருந்து சுக வாழ்வை கண்டார்கள். ஹல்லேலூயா. ரூத்து தனக்கு வைத்திருக்கிற அந்த புதிய வாசல்களுடைய கற்று வைத்திருக்கிற அந்த திறந்த வாசலுக்குள்ளே சென்றால் மேய்ச்சல் கண்டறிந்தால் மன உறுதியாக இருந்தால் பழைய காரியங்களை ஜென்ம காரியங்களை விசேஷமாக ஜென்ம தேசத்துடைய காரியங்களை டிபெண்ட் பண்ணி இந்த காரியங்களை விட்டு விட்டால் அந்நிய காரியங்களை குறித்து அறியாத காரியங்கள் குறித்து பயம் இல்லாமல் செய்தால் அவிசுவாசம் அவங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லை உள்ள என்றாருக்கு. அவர் மேய்ச்சலை கண்டடைந்தால் பெரிய வாழ்க்கையை அங்கே மாற்றப்பட்டது. ரூத்துக்கு கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாக. ஆகையால் தேவன் வைத்திருக்கிற ஒரு மேய்ச்சலை நாம் கண்டடைய வேண்டும். அதுக்கு மன உறுதி வேண்டும். விட்டுவிடுக்காரங்களை அடுத்து விட்டுவிடுக்காரங்களை விட்டுவிட வேண்டும். குறிப்பாக நம்ம எதையாவது டிபெண்ட் பண்ணியிருந்தோமோ அதை விட்டு கர்த்தருக்கு முன்பாக வாசல் வைத்திருக்கிற அந்த மேய்ச்சலை நோக்கி ஃபார்வர்டாக நம்ம போகணும். விசுவாச காரியங்கள் முன்னாக போகிற ஒரு காரியமாகும், அவ்விசுவாசம் பின்னாக போகிற ஒரு காரியமாகும், அது பின்ன டேர்ன் பேக் பண்ணக்கூடிய ஒரு காரியமாகும். அது வந்து ஒரு அது வந்து நம்ம பின்னோக்கி செல்கிற ஒரு காரியமாகும். அந்த மாதிரி இல்லாமல் முன்பாக செல்லக்கூடிய காரியத்துக்காக நம்ம எதனா டிபெண்ட் பண்ணியிருந்தோமோ அதை விட்டுட்டு கர்த்தரை நம்ம டிபெண்ட் பண்ணுற வாசலுக்குள்ளே நாம் போக வேண்டும். மூன்றாவது அது அறியாத காரியமாக நிமித்தமாய் நாம் அதை பயம் இல்லாமல் என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் கூட இருக்கிறான்னு சொல்லி பயம் இல்லாமல் நம்ம அதை உள்ளே செல்ல வேண்டும். இதில் பயந்தீங்கன்னா அவிசுவாசம் உள்ளே வந்துடும். இதில் பின்னாடி திரும்பினீங்கன்னா அவிசுவாசம். இந்த ரெண்டும் உங்களுக்கு மாதிரி. அதனால தேவ பிள்ளைகள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்ம சாப்பிட்டா பண்ணிக்கலாம். இது அதாவது நம்ம சில இடத்துல கர்த்தரை வைத்திருக்க திறந்த வாசல்களை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாளாக வாலிபர்கள் வேலையில் உள்ளவர்கள் புதிதாக வேலைக்கு போகிறவர்கள் கர்த்தர் வைத்திருக்க வாசலை நம்பிக்கையோடும் மன உறுதியோடும் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளாமல் தான் கூட அதை என்ன செய்யுங்க, அறியும்படியாக பயம் இல்லாமல் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருந்தோமோ அதை விட்டுட்டு தைரியமாக போய் அதை நம்ம கற்றுக்கொண்ட புதிய வேலையிலே அமர்ந்து தைரியமாக மேய்ச்சல் கண்டடைங்க. வேலைக்காக காத்திருக்கிறவர்கள் ஆண்டவரை எனக்கு வைத்து திறந்த வாசலை எனக்கும் காட்டும் ரெண்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாசல் வைத்திருக்கிறார். இதை பாருங்க, எனக்கு ஒரு வாசல் திறன்னு ஜெபம் பண்ணாதீங்க. வசனம் அப்படி இல்லை. வசனம் அப்படி இல்லை. வசனம் எப்படி இருக்கு, ஒரு இன்னொரு வாசலை திறந்து வைத்திருக்கேன். நம்ம கண்ணுக்கு தெரியல. அப்போ அதுதான் நம்ம அந்த காரியத்தை நம்ம அப்படிதான் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்க வேண்டாம். கர்த்தரை எனக்கு வைத்திருக்க திறந்த வாசலை, எனக்கு வைத்திருக்கிற வேலைக்கான ஒரு வாசலை என்னை காண்பின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதில் மன உறுதியாய் பயம் இல்லாமல் விட வேண்டியதை விட்டுவிட்டு தைரியமாக கர்த்தரை எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி தைரியமாக என்ன செய்யலாம். நீங்கள் அதை மன உறுதியாக நீங்கள் செய்யும்போது கர்த்தர் அதோட மேய்ச்சலை கண்டடைய உங்களுக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். கர்த்தர் பிரசாந்த் சோத்திரம் இல்லாதாக இந்த காரியத்தை நம்ம அடிக்கடி பார்த்தோம். இப்போது காலைப்பு காரியத்தில் பார்க்கும்போது காலைப்பு யோசுவா காரியத்தை பார்க்கும்போது 2-3 காரியங்கள் இருக்குது. அது வேகமாக சொல்கிறேன். அந்த 10 பேர் அப்புறம் உள்ளே போக முடியல. அந்த 10 பேர் உள்ளே போக முடியல. கர்த்தர் கொடுத்த அனுமதி யார் தெரியுமா, இப்படி மன உறுதி ஆட்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும். இப்படி பழைய காரியத்தை விட்டுட்டு வர காரியம் தான் உள்ளே போக முடியும். இப்படி அறியாத காரியம் இருந்தால் கூட தைரியமாக செய்கிறார்கள் ஒன்று பயன்படுத்த உள்ளே போக முடியும். கர்த்தர் சொல்லிட்டார். வாசிக்கலாம் 14:30 வாசிக்கலாம். 14:30 அவங்க போக முடியாதுன்னு சொல்லிட்டார். வாசிக்கலாம் 14:30 என்ன ஆகும் 14:30 யோசுவாவை தவிர
அவங்க 2 தவிரம் அந்த 2 விதத்தில் மேய்ச்சல் அடையிறதுக்கு என்ன செய்யலாம்? எலிஜிபிலிட்டி. இதோன்னா நான் எலிஜிபிலிட்டி. அப்போ என்ன செய்யணும்? இந்த நான் எலிஜிபிலிட்டியை மாறி தான் என்ன செய்யணும்? அந்த காரியத்தை உள்ள நமக்கு சில காரியங்களை அடையாமல் இருக்கிறோம். இந்த எலிஜிபிலிட்டியை மாறுங்க. எங்கேயோ ஒரு மன உறுதியில் திறந்துருக்கிறோம், எங்கேயோ ஒரு இடத்துல பயந்து இருக்கிறோம், எங்கேயோ ஒரு இடத்துல விட வேண்டியதை விடாமல் இருக்கிறோம். இந்த 3 காரியம் நம்ம டிஃபால்ட்டர்ஸ் வந்து நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா, we should exit from our defaults. We should exit from our default or we should quit from our defaults. இது இந்த 3 டிஃபால்ட்டர் இருக்குது. மன உறுதியை சில இடத்துல சிந்தர வைக்கிறோம். சில இடத்துல அநியாய காரியங்களை கற்றுக்கொள்றது நம்ம யோசிக்கிறோம். பயந்தே இருக்கிறோம். ஏன்னா அநியாயம் செய்கிறது. அந்த பயத்தை நீங்கள் எடுத்து போடுங்க, அவிசுவாசம் வராது. சில விட்டுவிட காரியம் விட மாட்டோம். அவங்க இன்னும் திரும்பி பார்த்து அதையே பார்த்துட்டு விடுறோம். ஏதாவது ஒரு நன்மை கிடைக்காதா அப்படி அதை விட்டுவிட வேண்டும். ஜென்ம தேசிய காரியங்கள் விட்டுவிட வேண்டும். ஜென்ம காரியங்கள் விட்டுவிட வேண்டும். அதை விட்டுவிட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் புதிய வாசல் திறந்திருக்கிறத விட மேய்ச்சல் கண்டடைன்னு சொல்லி 7 வருஷம் சோத்திரம்ன்றதாக அது உள்ளே போய் தான் அவங்களுக்கு அனுமதி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ என்னெல்லாம் பார்த்துக்கணும் பாருங்க. கர்த்தர் திறந்த வாசல் வைத்திருக்கிறார். அந்த திறந்த வாசல் மேய்ச்சல் அடைய இந்தியா கத்திரை வாசலாக இருக்கிறார். அந்த மேய்ச்சலோட போய் நீங்கள் கண்டடைய வேண்டும். நீங்கள் தான் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன மாதிரி விசுவாச வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளலாம். அதோட கனிகள், அதோட சுகவாழ்வு, சத்தியத்தில் சந்தோஷம் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை இந்த மாதிரி போய் அக்சஸ் பண்ண ஒரு சாட்சியை நம்ம காட்டுறாரு. அதுக்கு மன உறுதி வேணும். அதுக்கு வந்து பிற்காலத்தோடு நினைக்கக்கூடாது. முன்னாள் வாசல் பார்த்து போகணும். பிற்காலத்தை திரும்பி பார்க்கல விஷயம் நெவர் டேன் பேக். விட வேண்டிய விட்டு முன்னால் வச்சுருக்காது முன்னாடி போகணும். ஒரு அறியாத காலத்தை கற்றுக்கொண்டு தைரியமாக பயப்படாமல் தைரியமாக போகணும். இவங்க தான் எலிஜிபிலிட்டி. இப்போ 4ஆவது நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அந்த செய்தியில் யார் எலிஜிபிலிட்டி? அந்த மேய்ச்சல் கண்டறிவதற்கு யார் தகுதியானவர்கள், யார் தகுதியுள்ளவர்கள், அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். 4 பாயிண்ட். திறந்த வாசல், அதோட மேய்ச்சலுடைய சுகவாழ்வுக்குரிய நம்ம செய்யக்கூடிய காரியங்கள். 3வது அந்த மேய்ச்சலுக்கு தகுதி இல்லாதவர்கள். அந்த வாசம் 30 வாசம் வாசிங்களா? எபினே குமார் காலேபும் நூனி குமார் யோசுவா தவிர மற்றவர்களை நீங்கள் நான் உங்களை குடியேற்று என்று மற்றவர்களாகிய நீங்கள் குடியேற்று என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீங்கள் என்ன செய்யலை? பிரவேசிப்பில் அந்த மேய்ச்சலையை காண மாட்டீர்கள் என்று சொல்ல. இன்னொரு இடத்துல கோவப்பட்ட விதமாய் அவர்கள் செத்தார்கள் இருக்கு. நம்ம அந்த வாசம் வாசிக்க வேண்டாம். கத்தர் கோவ விதமாய் அதை போயிட்டு இருந்தோம். 10 பேர் 40 நாள் செத்தார்கள். அந்த மேய்ச்சல் என்றே அவங்க ஒரு மன உறுதியும் கிடையாது. போய் தூச்செடி பறக்க கொண்டு வந்திருக்காங்க. அது சில விசுவாசம் தப்பாக வச்சுருப்பாங்க. அதை போய் மற்றவங்களுக்கு பரப்புறது. விசுவாசம் தான் உன்னோட வச்சுக்கோ. அதை போய் அப்படின்னா எப்படி அவங்க நம்ம இதெல்லாம் ஒரு குழப்பாதீங்க. உங்கள் விசுவாசத்தோடு நீ வச்சு வாசலில் போயிட்டு இவன் போய் அங்கே போய் சொல்லி அவங்க கத்தர் பார்த்தா ஏற்ற இது வந்து அந்த குழு வச்சு அடிச்சுக்கிட்டே கிடக்கும். இது உள்ளே விட்டான்னு செய்யணும், மந்தையை காலி பண்ணிடும் அப்படின்னு பார்த்தாரு. வந்து 10 பேர் வச்சுட்டாரு. கலந்து விஷயம் அவ்வளோதான். இப்போ 2 பேர் தலைமையை போட்டு அப்படின்னாரு. அது ஒரு கூட்ட ஜனங்களை போய் அந்த மேய்ச்சல் கண்டிருந்தார். தனிப்பட்ட மனிதர்களுக்கு ரூத் ஒரு சாட்சி. சபையார் மேய்ச்சல் கண்டிருந்ததுக்கு இந்த இஸ்ரவேலர்கள் யோசுவா தலைமை காலை பண்ண போனது ஒரு சாட்சி. இதோட நமக்கு என்ன வேணும்? ஹல்லேலூயா. இதை மனசு வச்சுப்போம், தைரியமாக இருப்போம். கர்த்தருக்கு திறந்த வாசல். உங்களுக்கு கர்த்தர் வேலையை கொடுத்துருக்காங்கன்னா அது திறந்த வாசல் வச்சுருக்காங்க. உள்ளே போய் தைரியமாக மன உறுதியாக அறிந்து கொண்டு அறியா காரியங்களுக்கு பயப்படாமல் விட்டு தைரியமாக சொல்லி மேய்ச்சல் கண்டெடுத்து சாட்சி அனுப்போம். ஹல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தர் மேய்ச்சலை கண்டெடுத்தார்கள். பிள்ளைகள் கர்த்தர் சோழ இருக்கிற சத்தியம் நடக்குன்னு சொன்னால் தாவப்படுத்த பெருமை சேர்க்கிற பிள்ளைகள் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அதே சமயம் நாம் குடும்பஸ்தர்களும் நமக்குரிய சில டிஃபால்ட் காரியங்களை விட்டு விடுவோம். நம்ம மன உறுதியை கொண்டு வருவோம். நம்ம விட வேண்டியவர்களுக்கு என்ன அதை விட்டு விடுவோம். இன்னும் எல்லாம் அறியாத காரியத்தை கற்றுக்கொள்ள நம்ம பயம் வேண்டாம். அவிசுவாசம் அவிசுவாசம் கொண்டு வரும். அதே சமயம் பின்னாடி திரும்புகிற வாழ்க்கையும் கர்த்தர் ஒரு நல்ல ரட்சிப்பாளர்கள் அழைச்சி வந்த பிறகும் கூட பின்னாடி திரும்ப வாழ்க்கை இருந்துன்னா அதுவும் என்ன செய்யும்? அவிசுவாசம் கொண்டு வரும். 7 வருஷம் சோதரமாக அந்த அவிசுவாச குடும்பஸ்தர்களை எடுத்து போடுவோமாக. அந்த பயத்தை குடும்பஸ்தர்களை எடுத்து போடுவோமாக. என்ன விட்டோட காரியம் என்ன இருக்குது? எங்கேயாவது டிபெண்ட் பண்ணி இருக்கிறோமோ அதை டிபெண்ட் பண்ணி வாழ்வாதாரம் இருக்குது. இதே அந்த மாதிரி எடுக்காம கர்த்தரை எனக்கு அடைக்கலமாக இருக்கிற சொல்லி ரூத்து மாதிரி என்ன செய்வோம்? அவரே பார்த்துப்பார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று யோசுவா மாதிரி அவரே காலைக்கு மாதிரி அவரே பார்த்து கொள்வார். வாங்க தைரியமாக போகலாம் அப்படின்னு விசேஷித்த ஆவி உடையவர்களாய் நம்ம என்ன செய்வோம்? கர்த்தர் அடைக்கலமாக அந்த மன உறுதியை காணப்படுவோம். இப்படி நாம் மன உறுதியோடு அறியாத காரியங்களோடு பயப்படாமல்
விட வேண்டியதை விட்டு விட்டு, பழைய காரியங்களை விட்டு விட்டு, ஜென்ம காரியங்களை, அதாவது ஜென்ம தேசத்தோட காரியங்களை விட்டு விட்டு, கர்த்தரே, அதாவது வேறு ஏதாவது டிபெண்ட் பண்ணினா அதை விட்டு விட்டு, கர்த்தரே நாம் கர்த்தருக்கு விசுவாசம் பண்ணுறது முன் செல்வத்தில் முன்னேறி கொண்டு நீங்கள் மேய்ச்சல் இயேசு வாசல் வழியா நீங்கள் மேய்ச்சலை உள்ளே போனீங்கன்னா நீங்கள் கனியில் கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. சுகமாக அடைவீர்கள். ஹல்லேலூயா. சத்தியத்தில் நடக்கிற ஒரு ஜனங்களாக இருப்பீர்கள். சந்தோஷம் கொடுக்குற வாழ்க்கையை நீங்கள் மேய்ச்சலை கண்டடையலாம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேலே வசனம் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 25 வாசிக்கும் போது இந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் கண்கள் எங்கே இருக்கணும்? உங்கள் திறந்த வாசல் மட்டும் தான் இருக்கணும். கூட்டின வாசல் மேலே இருக்கக்கூடாது. திறந்த வாசல் இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கேயா போய் சிக்காம கர்த்தரை பாராட்டுக்கணும். ஹல்லேலூயா. வாசிக்க முடிக்கலாம். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. என் கண்கள் எப்போதும் தேவனை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். ஹல்லேலூயா. உங்கள் கண்கள் திறந்த நோக்கு கர்த்தருக்கு திறந்த வாசல் நோக்கி இருப்பதாக, அந்த மேய்ச்சல் நோக்கி இருப்பதாக, அது மனோதியை பெற்றுக் கொள்கிற வரைக்கும் இருப்போமாக. கர்த்தர் முன்னே நடத்தி நம்ம நடத்துவார் என்று சொல்லி பழைய காலத்தை விட்டு விட்டு பழைய டிபெண்ட் இந்த காலத்தை விட்டு விட்டு கர்த்தரே எனக்கு டிபெண்டாக உள்ள போவோமாக. அதே காலம் இருந்தாலும் நாம் கண்கள் தேவ நோக்கி இருந்து அறிந்து கொள்வோம், சரி பண்ணுவோம் அப்படின்ற காரியத்தை கற்றுக்கொண்டு அந்த காரியத்தை விசேஷமாக பயத்துக்கு இடம் கொடுக்காமல் நாம் என்ன செய்வோம்? தொடர்ந்து அந்த காரியத்தை கர்த்தரமே நோக்கம் வைத்து நம்ம செய்வோம். இதில் ஏதாவது வலைக்கிற சீக்கிரமாக இருந்தால் கர்த்தர் ஏதாவது செய்வார், நீக்கி விடுவார். உங்கள் கண்கள் தேவன் வைத்திருக்கிற அந்த திறந்த வாசல் இருந்துச்சுன்னா கர்த்தர் வைக்கிற கர்த்தர் உங்களுக்கு அந்த உங்களுக்கு காணப்படுற வலையில் சிக்கிக்கொள்ளாமல் அப்படின்னு செய்வார், பார்த்து கொள்வார். ஆனால் உங்கள் கண்கள் வேறு பக்கமாக இருந்தது அப்படின்னா வலைக்கு சிக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகையினால தொடர்ந்து நம்ம தேவனை நோக்கியே பார்ப்போம். இதில் நிறைய பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்க. சின்ன டிப்ஸ் அப்படின்னா, சேர வேண்டிய இடத்துல சேரணும், விட வேண்டிய ஆட்களை விடணும். இது ரூத்து செஞ்சா. ரூத் என்ன செஞ்சா? சில டிப்ஸை மட்டும் ஒரு ரஃபாக எழுதிக்கோங்க, இது அப்புறமா பார்க்கலாம். சேர வேண்டிய இடத்துல சேரணும், விட வேண்டியதை விட்டுடும். இது ரூத் 2வது காரியத்தில் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளது. பழையதை விட்டு விட வேணும். அதாவது தேவனோட மன உறுதி நமக்கு எப்போ கிடைக்கும் தெரியுமா? தேவனோட மன உறுதி எப்போ கிடைக்கும் தெரியுமா? இது ஒரு ஆராய்ச்சி சப்ஜெக்ட், ஒரு ரிசர்ச் சப்ஜெக்ட் தான். தேவன் மேலே மன உறுதி நமக்கு எப்போ கிடைக்குன்னா பழசை விட்டால் தான் கிடைக்கும். அப்புறம் யோசிச்சு பாருங்க. இந்த டிப்ஸாக அவங்க சொல்லிட்டேன். இது இந்த சப்ஜெக்ட் நான் அது பாயிண்ட் டிப்ஸாக எடுத்துருக்கேன். அதை ரஃபாக அவங்க சொல்லிடுறேன். எதை சேரணுமோ அதான் சேரணும், எதை விட்டுடணும். அடுத்தது தேவன் மேலே மன உறுதி நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா பழசை விட்டால் தான் கிடைக்கும். எதையாவது அவங்க பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கிடைக்கவே கிடையாது. அதை விடுங்க, உடனே தேவன் மன உறுதி வந்துடும். தேவன் சோத்திரம் தான். அக்கறையில் இருந்து குதிக்கிறேன் குதிக்க முடியுமா? தள்ளி விட்டானா அந்த வரையும் காப்பாற்றி நீச்சல் அடிச்சுருக்கீங்க, இதுதான். ஆனால் கரையிலே இருந்துட்டு சின்னது அதை விடணும். கரையோட நிற்க நீங்கள் நீச்சல் அடித்து உள்ளே போய் நீ மீனை பெறணும் அப்படின்ட்டா நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்? கரையிலேருந்து என்ன செய்யணும்? குதிக்கணும். அதான் அது என்ன விட வேண்டியதை விட்டணும். அதுலேருந்து போக முடியாது. சிலரை பார்த்துக்கலாம். இப்போ குளிக்கிற காலை குளிரும் போங்க தண்ணி 1 2 3 4 5 6 10 அப்படியே 10 பேர் குளிக்கணும்னு வச்சு குளிப்போம். குளிரில் குளிக்கிறது காலையில் 4 மணிக்கு கிறிஸ்மஸ் டைம் 1 2 3 10 இப்படி 10 போயிட்டு இருக்கு. 5 நிமிஷம் தாண்டியாச்சு. முடியாது. அதை விட்டுனா அந்த பயத்தை விட்டதான் போகும். தேவன் பசங்க சோத்திரம் உண்டா. மன உறுதி எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் பழைய சரக்குகளை பழைய பிரோஜனமுள்ள காரியங்களை நீங்கள் அதை விட்டு விட்டால் தான் அதை என்ன செய்ய உங்களுக்கு அதை யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை விட்டு விட்டு தேவன் பக்கம் சாரும் போது தான் மன உறுதி உங்களுக்கு கிடைக்கும். தேவன் பசங்க சோத்திரம் உண்டாக. வேறு யாரும் சார்ந்து இருந்தீங்கன்னா தேவனை பற்றி மன உறுதி வராது. தேவனை பற்ற மன உறுதி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போ சார்ந்திருக்கிற காரியங்களை விட்டு விடுங்க. தேவனை சார்ந்திருக்கு பழகிங்க. மன உறுதி தானாக வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் பசங்க சோத்திரம் உண்டாக. இதை எளிதாக பெற்றுக்கொள்வோம் அப்படின்ற வார்த்தை எப்போ வரும் தெரியுமா? எப்போ வரும்? பயம் இல்லைன்னா பயம் உள்ளவங்க வராது. அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம்ப்பா அப்படின்றவங்களுக்கு என்னதையும் பயம் இல்லைன்னு அர்த்தம். அவன் உண்மையிலே நேச்சர் கண்டடைவான். 7 மாதம் சூத்திரம் உண்டாதுங்க. ஐயோ அது கஷ்டங்க, அதெல்லாம் அறியாதுங்க, அதெல்லாம் அங்கே போய் முடியாதுங்க, 10 நாள் கஷ்டப்பட்டு போங்க அப்படின்னு முடியாது. எளிதாக இருக்கணும். எங்கள் வீட்டம்மா சொல்கிற வார்த்தை தான். நீ எளிதாக வண்டி ஓட்ட கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா கற்றுக்கலாம். ஐயோ அப்படின்னா நினச்ச முடியாது.
மேய்ச்சலை கண்டுவிட முடியாது. சாரி, அவ்வளோதான். கர்த்தர் வைத்திரும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளா எளிதாக வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு ஒரு தைரியமாக போங்க. கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதான் நான் சொல்லிட்டேன். ஒரு வசனம் முடிச்சல. என்ன வசனம்? நீ கர்த்தர் கண்கள் நோக்கமாக இருந்துன்னா நீங்கள் வலையில் செய்ய முடியுங்க, சிக்க மாட்டீங்க. அது புதிதான வேலை இருந்தாலும் சரி, காத்திற்கான வேலை இருந்தாலும் சரி, படிக்கிறதா சரி, குடும்பஸ்தர்கள் கடன் கட்டுகள் இருந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கியே பாருங்க, வலையில் சிக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசல் வைத்திருக்கிறார். அது மேய்ச்சலை கண்டடிங்க. அந்த மேய்ச்சலுக்குள்ளே போகிறதுக்கு அந்த மேய்ச்சலோட வாழ்வு எப்படி இருக்கணும்? சுகவாழ்வும் சந்தோஷமும் சத்தியத்தில் வாழ்வோம், விசேஷமாக கனிவு பெற்ற வாழ்வாக இருக்குது. அந்த மேய்ச்சலோட கண்டடிங்க. அதுக்கு ஒரு மன உறுதியாக இருந்தீங்க. விடவிடை காரியத்தை விட்டு விடுங்க. யார் டிபெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த காரியத்தை விட்டு விடுங்க. கர்த்தரை டிபெண்ட் பண்ணுறதுக்காக முன்னேறி ஏறி செல்லுங்க. அடுத்தது அறியாத காரியம் வந்தால் அதுக்கு பயப்படாதீங்க. அவிசுவாசம் உள்ளே வந்துடும். பயமில்லாமல் அந்த காரியத்தை தைரியமாக செய்யுங்க. நிச்சயமாக இஸ்ரவேலை அடைக்கலமாக கொண்ட உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற பலனை கொடுத்து அந்த மேய்ச்சலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தருக்கு திறந்த வாசல் நோக்கி நம்ம கண்களை வைப்போம். அது நோக்கி உள்ள இயேசு வாசல் இருக்கக்கூடிய அது உள்ள போய் மேய்ச்சலை கண்டடைவோம். மேய்ச்சல் சுகங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு ஆசீர்வாதமாய் விசேஷமாய் சாட்சியாக இருப்போம். கர்த்தர் நம்ம வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் அப்படி தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. கர்த்தர் நல்ல